கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. தேவ நாமம் மகிமைக்காக இன்று நம்முடைய செய்திக்கான தலைப்பு ஜெபமே ஜெயம், 2வது பாகம். இந்த பரிசுத்த உபவாச ஆராதனையிலே தேவ பிள்ளைகள் அநேகர் உபவாசத்தோடு வந்திருப்பீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு நிச்சயம் கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அதற்கு முன்பாக ஒரு பாடல், அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தலாம்.
தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. எலியாவை போல உந்தன் முன்னே உறுதியாய் நின்றிட ஜெபம் தாருமே. எலியாவை போல உந்தன் முன்பு உறுதியாய் நின்றிட பலன் தாருமே. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. பாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே வல்லமான வல்லமை தாரும் தேவா. பாகால் முன் உம்மை நான் உயர்த்திடவே வல்லமான வல்லமை தாரும் தேவா. சத்துருக்களும் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றும் ஐயா. சத்துருக்களும் முன் வீழ்ந்திடவே வானத்தின் அக்கினி ஊற்றும் தேவா. யெகோவாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. யூதானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் என்று விலகிடவே. யூதானை போல் நிற்கும் பெருந்தடைகள் அபிஷேகத்தால் என்று விலகிடவே. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே எம்மீது ஊற்றிட வேண்டும் ஐயா. அக்கினி அபிஷேகம் இப்பொழுதே எம்மீது ஊற்றிட வேண்டும் ஐயா. எலியாவின் தேவனும் நீர்தானையா. கருத்தாக ஜெபித்திட கிருபை தாருமே. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான பரிசுத்த உபவாச நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தத்தக்கதாக என் தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பாடின பாடல்களை ஆசீர்வித்து கொடுத்தீர், ஆராதனை வழி ஆசீர்வித்து கொடுத்தீர். ஜெப குறிப்புகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜெப குறிப்புகளுக்காக ஆராதனை நடத்தின சகோதரன் அந்தோனியை கர்த்தர் இன்னும் அபிஷேகத்தை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபையில் ஒரு மனம் ஐக்கியம் அன்பு காணப்பட
கிருபை செய்யுங்க. இந்த சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறாண்டவர். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதியும். வாசித்த உம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நீர் போதித்திருக்கிறேன். அவனமாக ஜெபம் மே ஜெயம் என்று சொல்லி 2வது பாகத்தை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவி செய்வீராக. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியின் அபிஷேகத்து ஆண்டவரே அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை நாவிலிருந்து புறப்பட செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசபாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரும். ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஜெபமே ஜெயம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை குறித்து தான் நாம் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பராக. ஜெபம் என்பதின் 2வது பாகத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் அவர்களால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை. தனிப்பட்ட ஜெபத்தை குறித்து கடந்த வாரம் பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் மேலானது தனி ஜெபம். நாம் குடும்ப ஜெபம் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும். சபைகளாக, குழுக்களாக, விசுவாசிகளாக கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில் அதைவிட சிறந்த ஒரு ஜெபம் என்றால் தனி ஜெபம். தனிப்பட்ட ரீதியிலே நாம் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், அதுதான் ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேக தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தனிமையாக ஜெபித்தார். சாயங்காலம் ஆனபோது அவர் மலை அடிவாரத்துக்கு சென்று அங்கே ஜெபித்தார். அவர் சிலுவையின் மரணத்துக்கு முன்பாக கூட தம்முடைய சீசர்களை, நீங்கள் இங்கே இருங்கள், நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி தனிமையிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அப்பொழுது அவர் ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. தனிமை ஜெபம். இயேசு அந்த தனிமை ஜெபத்தை செய்ததுனால சிலுவையின் மரணத்தை அவர் ஜெயித்தார், சாத்தானையே ஜெயித்தார். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, தனிமை ஜெபம் அதிகமாக இருக்கணும். சில பேர் குடும்ப ஜெபத்தோடு விட்டுருதீங்க, சபையில் கூடி ஜெபிக்கிற ஜெபத்தோடு விட்டுருங்க. ஆனால் இதை விட அதிகமாக நமக்கு என்ன இருக்கணும்? தனி ஜெபம் இருக்கணும். அதுதான் காரியங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தானியேல் குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் என்ன செய்தான்? 3 வேளையும் தேவனை நோக்கி அந்த ஜன்னலை திறந்து வைத்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பார்த்து ஜெபித்தான். எத்தனை வேளை ஜெபித்தான்? 3 வேளை தனிநபராக. அவன் தனிநபராக ஜெபித்த பொழுது, அவனை தூக்கி சிங்கக்கபியிலே போடும் பொழுது சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார். நீங்கள் வேதாகமத்தில் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு கொண்டு வரலாம். தனி ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. தனி ஜெபத்தில் தான் தேவன் நம்மோடு பேசுவாராம்.
ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை இந்த 2025ஆம் ஆண்டில் தனிமையாக ஜெபிக்கிற அனுபவத்தை நாம் அதிகப்படுத்துவோம். எப்பொழுது? நேரம் கிடைக்கும் போதெல்லாம். ஆமென். எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போ தேவ சமூகத்தில் போய் தனிமையாக இருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபமானது காரியங்களை என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது. மரணத்தின் விளிம்பில் சென்ற தானியேலை ஜெபம் மாற்றினது. ஆமென். சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோவை மாற்றினது. தாவீதின் ஜெபத்தினாலே அது யுத்தத்தில் அவன் ஜெயம் பெற்றான், கோலியாத்தை வீழ்த்தினான். அவர்கள் எல்லாம் கூடி ஜெபித்தது இல்லை, தனி ஜெபம். நீ வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களை நாம் சொல்ல முடியும். தனிமையாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் மிக வல்லமை உள்ளது. ஆனால் நாம் அதை செய்வதே இல்லை. உன் வீட்டில் இருந்து ஜெபிக்க முடியலையா? பிள்ளைகள் தொந்தரவு இருக்கா? இல்லை வேற யாராவது தொந்தரவு இருக்கா? நேர சர்ச்சைக்கு வந்துடணும். ஆமென். அல்லது எங்க வீட்டில் ஒரு அறை இருக்குமானால் அந்த அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தனிநபராக ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் மிக வல்லமையானதாக இருக்கும். இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். போன வாரம் செய்தியை கேட்ட பிறகு எத்தனை பேர் தனி ஜெபத்தில் தரித்து இருந்தீர்கள்? தனியாக கரவை பூட்டி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தவர்கள் எத்தனை பேர்? உங்கள் கரங்களை வைத்துங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பேர் கிட்டத்தட்ட. மற்றவங்கெல்லாம் தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க. அதோட விட்டுறாதீங்க. நான் போன வாரம் செய்தியை கேட்டது உங்கள் இருதயத்தில் என்ன செய்திருக்கணும்? கிரியை செய்திருக்கணும். ஆமென். நானும் கூட என்னுடைய தனி ஜெபத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இரவு எந்த நேரம் விழித்தாலும் பரவாயில்ல. 11:30 மணிக்கு கிட்டத்தட்ட படுக்கைக்கு சென்றேன். 2:15 மணிக்கு நான் முழித்து விட்டேன். உடனடியாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எந்த நேரம் கிடையாது. அல்லேலூயா. பார்ப்பாள் தீர்க்கதரிசி அதை குறித்து என்ன சொல்கிறார்? ஒரு ரகசிய விசுவாசியாகிய எவீரு, ஜெபமானது மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாற்றி விடுகிறது. இன்று இரவு இங்கே இருக்கும், இன்று பகல் இங்கே இருக்கும் ஒவ்வொரு பாவியையும் மரணத்திலிருந்து ஜீவனுக்குட்படும்படியாக அது செய்யும். ஆமென். ஒவ்வொரு வியாதிப்பட்ட நபரும் வியாதியிலிருந்து ஆரோக்கியத்திற்கு வரும்படி அது செய்யும். ஜெபமானது காரியங்களை மாற்றி விடுகிறது. எனவே எப்போதும் அதை மனதில் வைத்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். காலை, மதியம், இரவு 3 வேளை ஜெபிக்க வேண்டுமா? இல்லை, இடைவிடாமல் ஜெபியுங்கள். எப்பொழுதும் ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அல்லேலூயா. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் பணம் கொடுக்க கடமைப்பட்ட ஒருவராக இருக்க நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். இந்த கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய உதவியாக நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களானால் அது நிதி செலுத்தும்படியான உதவி அல்ல. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் உதவியாக இருக்க முடிந்த மிகப்பெரிய உதவி இதோ இருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒதுக்கி இந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்பதுதான். நம்முடைய காணிக்கைகளை நிதிக்காக கொடுக்கிறது இருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாகவே இந்த ஊழியத்திற்கு உதவி செய்ய விரும்பினால் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் இந்த ஊழியத்திற்காக, இந்த ஆராதனைகளுக்காக, கூட்டங்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, கர்த்தர் யாரோ ஒருவரை உங்கள் இருதயத்தில் வைத்திருப்பாரானால் நீங்கள் வெளியே போய் அவரை போய் பார்த்து கூட்டத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். விசுவாசிகள் ஜெபித்து என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை கொண்டு வரணும். சபையில் நாம் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி என்று தம்பட்டு அடித்து கொண்டதில்லை. எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவனை வழிநடத்தி இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதன் பிறகு அவர்கள் ரட்சிக்கப்படாமல் அங்கே உள்ளே இருப்பார்களானால் தேவன் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றும்
அவர்கள் வியாதிப்பட்டவர்களாகவும் சுகம் தேவைப்படுகிறவர்களாகவும் இருந்து அவர்கள் சுகம் பெறாதவர்களாக இருப்பார்களானால் தேவன் அவர்களை சுகப்படுத்த வேண்டும் என்றும் ஜெபம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் சுகம் பெறாமல் வியாதியோடு இருப்பார்களானால் அது சுகம் பெறுவதற்காக ஜெபியுங்கள். ஆமென். எந்த கூட்டத்திற்கு உங்களால் கொடுக்க முடிந்த மிகப்பெரிய பங்களிப்பு அதுதான் ஜெபம். எந்த ஒரு ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேவன் தம்முடைய ஊழியக்காரர் அபிஷேகத்தை வல்லமை பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் ஜெபம் தேவை. தீர்க்கதரிசி 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரமாக ஜெபிங்கிறார். ஆனால் இயேசு சொன்னார், அவர் தனியாக போய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். சீசர்கள் என்ன செய்தார்கள்? நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நீங்க தூங்கலல்ல, ஒரே சொல்ல முடியல. தனியா போய் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். திரும்பி வந்து சொன்னார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒரு விசுவாசியுடைய ஜெபம் 5 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஜெபிக்கணும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபித்து அந்த நேரம் எவ்வளவு? 1 மணி நேரம். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் ஸ்பிரிட்டில் ஆவிக்குள்ள இல்லைன்னா எனக்கும் போயிடும். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்டார் என்றால் அவர் எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கிறார்? 1 மணி நேரம் அங்கு முழங்காலில் நின்று ஜெபித்து வந்தார். ஆகையால் ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபம் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்? 1 மணி நேரமாவது இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நான் விசுவாசின்னு நம்ம தம்பட்டம் அடித்துக் கொள்றதுல அர்த்தமே இல்லை. குடும்ப ஜெபம் வேற, சபை குழு செய்கிற ஜெபம் வேற. ஆமேன். தனி ஜெபம் மிக சிறந்த ஒன்று. ஆமேன். அதுதான் மிகப்பெரிய பங்களிப்பு. ஊழியத்திற்காக நீங்கள் செய்கிற மிகப்பெரிய பங்களிப்பு உங்கள் ஜெபமே. இந்த ஆண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மணி நேரம் ஊழியத்திற்காக, ஊழிய தேவைகளுக்காக, ஊழியக்காரனை வல்லமை பயன்படுத்த ஜெபித்து பாருங்கள். இந்த ஆண்டு நிச்சயம் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. குடும்ப ஜெபத்தோடு நின்று விடாதீர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக, கணவன் தனியாக, மனைவி தனியாக, பிள்ளை தனியாக. இல்லை நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறோம், அது நல்லது. ஆனால் அது மாத்திரம் போதாத பிரியமானவர்களே, என்ன தேவை? தனி ஜெபம். இந்த தொல்லையின் நேரத்தில் தேவன் உதவி செய்யும்படி அவரிடம் ஜெபிப்பதும் தேவனை தேடுவதும் தான் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கிறது. அவர், நான் உன்னை அங்கே உள்ளே சந்திப்பேன். இந்த முறை அது ஒரு வெளிப்படையான பொது காட்சியாக இருக்காது என்றார். பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுதல். மேலும் கவனிங்கள், அவர் எப்போதுமே வேத பிரகாரமாக இருக்கிறார். அவர் நீ ஜெபம் பண்ணும்போது பிறருக்கு காண்பிக்கும்படியாக மாயக்காரர்கள் செய்வது போன்று ஜெபிக்க வேண்டாம். நீ ரகசிய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீ அவ்வாறு செய்யும் போது கதவை அடைத்து பிறகு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற அவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லவில்லையா? நான் அதைத்தான் வாசித்தோம். உங்கள் ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? அறை வீட்டை பூட்டிருங்க, செல்போனை சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க. ஆமேன். ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வீட்டில் வசதி இல்லையா, சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு யாரும் இங்கே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்கள் மனம் போல பாடல்களை பாடி ஆண்டவரோடு நீங்கள் உறவாடலாம், ஜெபித்து கொண்டே இருக்கலாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேலும் அவர், நீ சொப்பனம் கண்ட அந்த நேரத்தை குறித்து தேடிக்கொண்டிருந்தாயே, அந்த பெயர் ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்றேன். அல்லேலூயா. அவர், நான் உன்னை அங்கே உள்ளே சந்திப்பேன். இந்த முறை அது ஒரு வெளிப்படையான பொது காட்சியாக இருக்காது என்றார். அப்போது தரிசனம் என்ன விட்டு பாருங்கள். அந்த தனி ஜெபத்தில் என்ன கிடைக்குதுன்னா தரிசனங்கள் கிடைக்கிறது.
உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனை காண்பார்கள். அப்படிப்பட்ட தனி ஜெபத்தில் நீங்கள் தேவனோடு பேச முடியும். தேவன் உங்களோடு பேசுவார். ஒரு தரிசனம் என்பது என்ன? இப்பொழுது இங்கே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, கூர்ந்து கவனிங்கள். கர்த்தருடைய தூதனானவருக்கும் சரி, இது நமக்கு வேண்டாம், விட்டுருவோம். எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுது? எல்லா நேரமும் ஜெபம் பண்ணணும். நம்ம வாயிலிருந்து என்ன வந்துட்டு இருக்கணும்? ஸ்தோத்திரம் வந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். வீண் கதைகளை பேசாதீங்க, உலக காரியங்களை பேசாதீங்க. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். நீங்கள் இயேசுவை பற்றியே பேசிக்கொண்டிருந்தால் உங்கள் நடுவில் இயேசு வருவார். எம்மாவூர் சீசர்கள் எம்மாவூருக்கு போகும் பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். சுமார் 8 மைல் தூரம் நடந்தே சென்றார்கள். ஆமென். இப்பெல்லாம் நம்ம 8 மைல் தூரம் நடக்கிற ஆளுங்க இல்லை. இருக்குமா? ஒரு ஆட்டோ பிடிங்க, இல்லை ஒரு கால் டாக்ஸி பிடிங்க, இல்லை பைக் வருதான்னு பாருங்கள், அதில் தொட்டிட்டு போயிடலாம். 8 மைல் தூரம் நம்ம நடக்க முடிகிறதா? எம்மாவூர் சிசுகள் நடந்து போகிறாங்க. களைப்பே தெரியல. ஏன்னா யாரை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள்? இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவில் வந்து விட்டார். நீங்கள் பேசுகிற காரியம் என்ன பார்த்தீங்களா? யாரை குறித்து நாம் பேச வேண்டும்? பிரியமானவர்களே, உலக காரியத்தை பேசாங்க. சபை விசுவாசிகளே, உலக காரியம் நமக்கு வேண்டாம். அது அப்படி இது இப்படி தோலாம் துருத்தி குறை, அது வேண்டவே வேண்டாம். தூக்கி எறிங்க இந்த ஆண்டு. அது எப்படி இருந்தாலும் சரி, யாரிடத்தில் என்ன குறை இருந்தாலும் சரி, அதற்காக முழங்கால் படியிடுங்கள். ஆமென். அதை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 சாமுவேல் 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாக இருப்பதாக. பாருங்க, உங்களுக்காக ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்காம இருந்தால் கூட பாவமா? நீங்கள் நம்ம பொய் சொல்கிறது, களவு செய்கிறது, இதுதான் பாவம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்காக நான் விண்ணப்பம் செய்வாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவனாக இருப்பேன். சபையில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியக்காரனுக்கு ஜெபிக்கணும், ஊழியக்காரன் குடும்பத்தை ஜெபிக்கணும், விசுவாசிகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம விண்ணப்பம் பண்ணலன்னாலே கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம உத்தமமானவங்க, நம்ம பரிசுத்தமானவங்க, நம்ம சத்தியத்தின்படி வாழ்கிறோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கிறனா, நீங்கள் ஒருவருக்கு ஜெபியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி ஜெபிக்கணும். கவனிங்க, அது எனக்கு தூரமாக இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமை சொன்னார். லூக்கா 18 இருக்குது. அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தான். தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வருஷம். ஆனால் ஒரு ஏழை விதவை பெண் அவனிடத்தில் நீதி கேட்பதற்காக வருகிறாள். அநேக நாட்களாக அவனுக்கு செய்ய என்ன இல்லை? மனதே இல்லை. அது மனதே இல்லாத பட்சத்தில் அவள் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தானாம். தேவனையும் மதிக்க மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது பிரியமானவர்களே, அவள் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். அநேக நாட்களாக அவளுக்கு நீதி செய்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை? மனதில்லை. ஆனால் ஒரு நாள் அவன் நினைத்து கொண்டானா, இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறபடியால் இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். ஆமே. தேவனும் அப்படித்தான். நீங்கள் தேவனை தொந்தரவு செய்து கொண்டே இருங்கள், அது அவருக்கு பிடிக்கும்.
ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தொந்தரவு செய்கிற ஒரு பெண்ணுக்கு நீதி செய்தான் என்றால் நம்முடைய தேவன் அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருங்கள். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எந்த நிமிஷமும், எந்த இரவு, எந்த அதிகாலையிலையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். பாருங்கள், சோர்ந்து பகல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது குறித்து அந்த ஓமையை லூக்கா 18 சொல்றார். 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென். பாருங்கள், நான் அந்த இரவு ஓட்டலுக்கு சென்றேன். என் சகோதரர் டோனியும் என் சிறிய மகன் பில்லியும் ஓட்டலுக்கு சென்றார். அது ஏறக்குறைய காலை, அதாவது அதிகாலை 2 மணியாக இருந்தது. நான் படுக்கையில் படுத்து உறங்கி கொண்டிருந்தேன். நான் அப்பொழுதுதான் உறங்கச் சென்றிருந்தேன். நான் இரவில் அதிகம் தூங்குவது கிடையாது. இரவில் எப்போதும் ஜெபித்து கொண்டிருப்பேன். நம்முடைய அனுபவம் என்ன? கும்பகர்ணம் மாதிரி தூங்குவாங்க, சொல்லுவாங்க. படுக்கிறது தான் தெரியும். ஒரு கப்பு தண்ணியை கோரி ஊற்றினாலும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, தூங்கிட்டு இருப்போம். இருக்கிறது சொல்றாரு, நீங்கள் உண்மையாமே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தா இரவு உங்களை தேவன் தூங்க விட மாட்டார். பரிசுத்தாவி உங்களை தூங்க விட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி 2 மணிக்கு தான், அதிகாலை 2 மணிக்கு தான் படுக்கைக்கு போயிருக்காரு. ஆமென். ஏன்? நான் இரவில் அதிகம் தூங்குவதே கிடையாது. இரவில் எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். இன்னைக்கு தேவன் தீர்க்கதரிசி பிரணாமை உலகம் முழுவதும் வல்லமையாக 7 முறை சுற்றி வர பண்ணி அவர் பயன்படுத்தினார் என்றால் அதற்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? ஜெபம். இரவு சரியா பொய் சொல்வாரா தீர்க்கதரிசி? பொய் சொல்வாராங்க? அவர் உண்மையை சொல்றார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஜெபம் செய்கிறார் என்பது. இரவில் தூங்குறதே கிடையாதான். சரி, நீங்க இரவில் தூங்குங்க, சர்ச்சில் பிரசங்கம் கேட்கும்போது தூங்காதீங்க. எப்பா பாயிண்ட் எங்கேயே போயிட்டு எங்கே வருதப்பா? பிரசங்கம் கேட்கும்போது கண்ணை மூடாதீங்க. கண்ணை மூடவே கூடாது. எனக்கு தெரியும் கண்ணை மூடனா என்ன ஆகணும்னு எனக்கும் தெரியும். நானும் மனுஷன் தானே. கண்ணை மூடக்கூடாது, வசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பிரசங்கம் கேட்கும் பொழுது நாம தூங்கி விடக்கூடாது. ஒரு மனுஷன் தூங்கினான் தெரியுமா? யாரு? ஆபிரகாம். அந்த பலி பொருளை எல்லாம், அந்த இறைச்சிகள் அல்லது அந்த பறவையினுடைய இறைச்சிகளை துண்டு துண்டாக வெட்டி பலிபீடத்தில் வைத்து கொண்டே இருந்தான். தேவனே என்று தேவன் அதை என்ன செய்யணும்? பட்சிப்பதற்காக அவன் காத்திருந்தான். தேவன் அதை பட்சித்து போடுவதற்கு கொஞ்சம் சமயமாகிவிட்டது. அவன் தூங்கிவிட்டான். ஆபிரகாம் நினைச்சுதான் தூங்கிவிட்டான். ஆபிரகாம் தூங்குனதுனால கர்த்தர் இறங்கி வந்தார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் தூங்குனதுனால உன் சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருக்கிற ஆபிரகாம் தூங்குனதுனால அவருடைய சந்ததியே 400 வருஷம் அடிமை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படலை. ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? நாம தான் அதுக்கு காரணம். தேவ சமூகத்தில். அதனால தான் இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். என்ன செய்யணுங்க? விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். இந்த ஜெபம் காரியங்களை மாற்றுங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். யோசுவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். எப்பொழுதும் தேவனோடு ஜெபிக்கிறவனாகவே இருப்பான். ஒரு நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரம் இருந்தால் எதிரிகளை நாம் ஜெயித்து விடலாம் என்று இருக்கும்போது யோசுவா உடனடியாகவே, சூரியனே தரித்து நில், சந்திரனே தரித்து நில் என்று சொல்ல அது அப்படியே நின்றது. தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? எந்த ஜெபமும் இல்லாமல் அவனுக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை அப்படியே சொன்னான். அது அப்படியே அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது. காரணம் என்ன?
அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருந்தபடினால் அந்த நேரத்துக்கு நீங்கள் ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்கும். ஆமென். இயேசு ஒவ்வொரு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் ஜெபித்தார், சாயங்காலமான போது ஜெபித்தார். ஆகையால் அவர் நேரடியாக அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவனை நோக்கி கல்லறையின் இடத்தில் வருகிறார். கல்லறையின் இடத்தில் வந்த உடனே அந்த பிசாசு பிடித்தவன், எங்களை விரட்டுவதற்காகவே வருகிறீர், எங்களை வேதனைப்படுத்துவதற்காக வருகிறீர். பாருங்கள், எந்த ஜெபமும் இல்லை. இயேசு அந்த நேரம் ஜெபமே பண்ணலை. என்ன செய்தார்? நீ பன்றிக்கூட்டத்துக்குள் போ என்று வேண்டிக் கொண்டதுனால இதோ புறப்பட்டு செல்லுங்கள். ஜெபம் பண்ணல இயேசு. ஜெபம் பண்ணாமலேயே கட்டளையிடுகிறார். நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நிமிஷம் கேளுங்க, அப்படியே தேவன் செய்வார். ஜெபத்தினுடைய வல்லமையை புரிந்து கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். இரவில் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பேன். இரவு நேரத்தில் காலை நேரத்துக்கு சற்று முன்பு எல்லா பிசாசுகளின் வல்லமைகளும் கிரியை செய்வதை நிறுத்திவிடும் போது இருக்குது சொல்றாரு, பிசாசுகள் எல்லாம் எப்போ ஆட்டம் போடுமா? இரவு நேரத்தில் எல்லாம் ஆட்டம் போடுமா. காலையில் வந்து தான் தூங்கும். அதிகாலையில் பிசாசுகள் என்ன செய்யுமா? இளைப்பாருமா. இரவெல்லாம் ஆட்டம் போட்டு விட்டது. ஒழிச்சு மேல இரவு நேரத்தில் காலை நேரத்துக்கு சற்று முன்பு எல்லா பிசாசிகளின் வல்லமைகளும் கிரியை செய்வதை நிறுத்திவிடும் போது அல்லது ஓய்ந்து விடும்போது, அவைகள் சுற்றி தெரியாத உலவாத போது, அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் உள்ளே கடந்து வந்து பேசுகிறார். உங்க ஜெபம் எப்போ செய்யணும்? அதிகாலை. அதிகாலை என்பது எத்தனை மணி? 4 மணி, 3 மணி. நீங்கள் ஜெபிச்சா சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவர் இருந்தால் தான் நீங்கள் சொல்லணும். இல்லா அல்லேலூயா. எனக்கு டைமே கிடையாது. இன்னைக்கு 2:15 மணிக்கு நான் ஜெபம் பண்ண உட்காந்தேன். எப்பொழுது நான் இடையில எழுந்திருக்கணும் அப்பெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. தூக்கம் ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி நான் இரவில் சரியாக நான் தூங்குவதே கிடையாதுங்கிறார். தேவனோடு உறவாடிக்கிட்டு இருங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் தேவன் அதை செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த அதிகால வேளையில் ஜெபிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் உள்ளே வந்து கடந்து வந்து பேசுகிறார். இப்போ பரிசுத்த ஆவியான் நம்மோடு வந்து பேச வேண்டுமானால் அதிகாலை ஜெபத்திலே தனிமையாக இருந்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் அதிகாலையில் ஜெபிக்க செல்லுங்கள், அதிகாலையில் எழுந்திருங்கள். ஆமென். விசுவாசி கவனிங்க, ஒரு விசுவாசி அடிப்படை ஒரு வாழ்க்கை என்பது அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். ஆமென். ஆகையால் அதிகாலையில் எழுந்திருங்கள், அதிகாலையில் ஜெபிக்க செல்லுங்கள். செய்தி தூதனும் கட்டளையும். எனவே உங்களுக்கு விருப்பமானால் நாம் மறுபடியும் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. சரி. ஆகவே ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதிகமாக ஜெபிக்கவே மாட்டீர்கள். புருஷர்கள் இல்லாமல் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நான் அங்கு சென்று முழங்கால் படியிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, காட்டு பிரதேசத்தில் மிகவும் முட்கள் நிறைந்த படரும் கொடியானது உங்களை குத்துவதையும் தரையானது மிக கடினமாகவும் இருப்பது போன்று எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? பாருங்க, காடுகளுக்கு தீர்க்கதரிசி அடிக்கடி போறார். அங்குதான் தேவனோடு அவர் தனித்திருக்க முடிகிறது. நான் மும்பையில் சென்றிருந்த பொழுது ஒரு சகோதரர் காட்டார். அதான் இருக்கு பாருங்க மலை. அந்த மலையில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு நேரம் கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் அங்கே மேலே போய் நிச்சயம் இரம் முழுவதும் ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு விசுவாசி சொன்னார். அப்படின்னா அந்த ஊழியம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தேவை. இப்போ 2 வாரமாக நான் கவனிக்கிறேன், ஆராதனை முடிந்த பிற்பாடு விசுவாசிகள் எல்லாம் கூடி
ஜெபித்து விட்டு தான் வீட்டுக்கு போகிறார்கள். சொல்லுங்க, அப்படி தானே? இன்னும் அந்த மணி அடித்த உடனே பைய தூக்கிட்டு ஓடுற ஸ்கூல் பிள்ளைகளை போல தான் அநேகர் இருக்கிறாங்க. மணி அடிக்கிறதுக்கு முன்னால் பைய கையில் தூக்கிடுவாங்க. ஜெபம் செய்வோம், யாவரும் எழுந்திருப்போம், அப்போவுமே பைபிள் எல்லாம் உள்ளே போயிடும். அப்புறம் ஜிப்பெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் எழுவோம். அது ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கு மேலே பாதி ஜெபம் முடிஞ்சு போகும். ஜெபம் செய்வோம்னு சொன்ன உடனே எல்லாரும் பைபிளை வைக்கிறது, பாட்டு பக்கம் வைக்கிறது, எல்லாம் வைக்கிறது. அல்லேலூயா. ஏன் கீழே இருந்தான்னா முடிஞ்ச பிறகு வைக்கக்கூடாதா? ஏன்னா அந்த மணி அடித்த உடனே பைய தூக்கிட்டு ஓடுற ஸ்கூல் பிள்ளைகளை போல தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். முடிஞ்ச உடனே ஆளை காணாது. அல்லேலூயா. ஆனால் இப்பொழுது 2 வாரமாக நான் கவனிக்கிறேன் பிரியமானவர்களே, ஆராதனை முடிந்த பிற்பாடும் ஒரு சில விசுவாசிகள் கூடி நீங்கள் ஜெபித்து விட்டு போகிறதை நான் பார்க்கிறேன். அது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மிக அருமையானதாக இருக்கிறது. ஆகையால் அவ்வாறு உங்களுக்கு எப்பொழுதாக இருந்தோம் பலவந்தம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய நேரம் அதுவே. எப்பொழுது பலவந்தம் பண்ணி ஜெபிக்கணும்? சோதனை நேரத்தில், வேதனையின் நேரத்தில், பிரச்சனைகளின் நேரத்தில், வறுமையின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில் தான் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம் அதுதான். ஆமென். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையினது. ஜெபிக்க வேண்டிய நேரமே அதுதான். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்போது ஜெபிக்க வேண்டும். பலவந்தம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய நேரம் அதுதான். அது பிசாசு உங்களை அதிலிருந்து தடுத்து நிறுத்த முயற்சிப்பதாகும். தொடர்ந்து செல்லுங்கள். நீங்கள் சரியானதை செய்து கொண்டிருப்பது வரையில் உங்களால் தவறானதை செய்து கொண்டிருக்க முடியாது. ஆமென். நீங்கள் இந்த வழியாக போய்கொண்டிருக்கும் போது உங்களால் இந்த வழியாகவும் போக முடியாது. அது ஜெபிப்பதற்கு சரியான நேரமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். நான் அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். பாருங்கள், அந்த காடுகளில் முட்கள் இல்லாமல் இருக்கிறது. அவர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். எங்க காட்டில் முழங்கால் போடும்போது முட்புதர்கள் இருக்கு, முட்டில் முள்ளு குத்துது, எல்லாம் செய்து. அதுதான் ஜெபிக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு முழங்காலில் இருந்து ஜெபிக்கக்கூடிய விசுவாசியை தேடி பார்க்கணும். நேரம் ஆராதனைக்கு வந்தாலும் நல்ல சம்பளம் போட்டு உட்காந்துருவாங்க. கொண்டாயா, இலையை கொண்டு போடையா, என்னத்தை கொண்டு வா, சாப்பிட்றதுக்கு உட்கார்ற மாதிரி சம்பளம் போட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்துருவாங்க. முழங்கால் என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஆமென். அல்லேலூயா. முழங்கால் ஜெபத்தை செய்து பாருங்கள். ஜெபம் செய்ய வேண்டும், முழங்காலில் இருந்து ஜெபிக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே எவ்வளோ காரியங்கள் தான். அடிப்படை ஒரு விசுவாசிகளுடைய காரியங்கள் சரியில்லை அப்படின்னா நாம் எதிலுமே வெற்றி பெற முடியாது பிரியமானவர்களே. ஆமென். பாருங்கள், அங்கு அவர்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். அதுதான் ஜெபிக்கிறது யார் என்பது யார்? நான் அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். காற்று வீசியது. ஒரு முள்செடியாவது என்னுடைய முகத்தை தாக்கியது. முட்செடிகள் நிறைந்த இடத்துல அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு. திடீரென்று காற்று வீசினது. முட்செடிகள் அவருடைய முகத்தை வந்து தாக்குனது. அல்லேலூயா. நாம தான் தலையணை போட்டு அதுக்கு மேலே தானே முழங்கால் நிற்போம், அல்லது பெட்டுக்கு மேலே. எல்லோரும் முழங்கால் போட்டு ஜெபிக்கும்போது கீழே என்ன போட்டிருப்பாங்க? பெட்டு இல்லைன்னா தலையணை. தலையணை போட்டு அதுக்கு மேலே முழங்கால் என்ன ஜெபம். ஏசு அப்படியே ஜெயிச்சார். ஏசு மலைக்குள்ள அதிகாலை இருட்டோட மலை பக்கத்தில் போய் இருந்து ஜெபித்தார். மலையில் போய் ஜெபித்தார். போகும்போது ஒரு தலையணை கொண்டு போனாரா? அல்லேலூயா. கவனிங்க, அவர்கள் திடீரென்று ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு காற்று வீசி முட்செடியானது என்னுடைய முகத்தை தாக்கியது. நான் அப்படியே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று கூறிவிட்டு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆமென். முட்செடி வந்து முகத்தை தாக்குனதும் நன்றி ஆண்டவரே என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாரா? தேவன் அவனை ஏன் பயன்படுத்த மாட்டார்? இன்னைக்கு நம்ம ஏன் பயன்படுத்துவதில்லை? அவரை போன்ற ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? ஆமென். தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஜெபம் ஜெபம். எங்கேயாவது வெளிநாடுகளில் விசேஷித்த கூட்டம் இருக்குமானால் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து தான் அவர் கடந்து போவார். ஆமென்.
அல்லேலூயா. வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் தாங்க நம்ம இன்னும் தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், அந்த முச்செடி முகத்தில் பட்டதை கூட அவர் பெருசாக எடுத்துக்கல. மீண்டும் அவர் ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறார் தொடர்ந்து. மேலும் சற்று நேரம் கழித்து நான் ஆவியில் காணாமல் போனேன். பாருங்க, இப்படிப்பட்ட ஜெபம் செய்யும்போது எதையும் பொருட்படுத்தலை. முச்செடி முகத்தில் அடித்தாலும் அதை பொருட்படுத்தலை. திரும்ப ஜெபித்து கொண்டே இருக்கிறார். திடீரென்று அவர் ஆவியில் காணாமலே போயிட்டார். ஆமென். பாருங்க, அதுதான் காரியம். ஆவி ஜெபம் இருக்கிறது. ஆனால் தேவ ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வேணும் இல்லை. நமக்கு ஜெபம் பண்ணுறோம், சும்மா சத்தமாக ஜெபம் பண்ணுறோம், எப்படிலாமோ பண்ணுறோம். ஆனால் பரிசுத்தாவியில் நிறைந்து ஜெபிக்கிறோமா? வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆவியினாலே தான் எல்லாமே செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. ஆமென். முள்ளில் பற்றிய தீயை போல மிக வேகமாக பேசுவதற்காக என்னை மன்னிக்கும். ஆனால் நான் வேகமாக கடந்து செல்ல முயற்சிக்கிறேன். ஆனால் நான் ஆவியில் தொலைந்து போனேன். அநேகமாக நான் எங்கே இருந்தேன் என்று எனக்கே தெரியல. அதாங்க ஜெபம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் முழங்கால் போட்டு இங்கே ஜெபம் பண்ணியிருக்கீங்க. அந்த வாது மரத்திலிருந்து கொட்டை எதில் விழுது? அது சீட்டில் விழுது. டப்புன்னு கேட்குது. உடனே என்ன செய்வோம்? நம்ம இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்க உடனே ஆலங்கொட்டை தான் விழுந்துச்சா? சரி, சோத்திரம் ஆண்டவரே. என்னையா ஜெபம்? தொலைந்து போகணும். நாம் முழங்கால் படிட்டு இருக்கிற இடம் நமக்கே தெரியாதபடி அந்த இடத்துல தொங்கணும். அதுதான் ஜெபம். ஜெபம் என்று என்னவென்றே தெரியாமல் இன்னைக்கு விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார். அதான் பிரச்சனை. தேவன் நியமித்த காரியத்தில் நம்ம ஓடலை, நம்ம சொந்த வழியில் போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் வெற்றியை சுதந்திரிக்க முடியவில்லை. ஏன் சில மக்களால் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை? ஒரு செய்தியை, தீர்க்கதரிசி செய்தி இருக்கு. ஆமென். ஆனால் நான் ஆவியில் தொலைந்து போனேன். அநேகமாக நான் எங்கே இருந்தேன் என்று எனக்கே தெரியலையா. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஜெபம் என்பது நீங்க எங்கே இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாதபடிக்கு உங்களை மறந்து போகணும் அப்படிங்கிறார். மறந்த நிலைக்கு ஒரு கொட்டை விழுந்ததுனால திரும்பி பார்க்கீங்கன்னா நீங்க ஜெபமே பண்ணாதங்க, போங்க, எழுந்து போங்க. அல்லேலூயா. அது ஜெபம் இல்லை. முட்செடி முகத்தில் பட்டு ஒருவேளை வேதனை ஏற்படுத்தியிருக்கும், கிழித்திருக்கும். ஏன் எழுந்திருக்கல? அவர் மீண்டும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். இப்பொழுது கர்த்தர் அவர் ஆவியில் காணாமல் கொண்டு போயிட்டார். அதுதான் தேவன் இறங்கி வரணும்னா அப்படிப்பட்ட ஜெபம் வேணும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ குறித்து பாருங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்பு விட்டாலும் சரி, நாங்கள் இந்த சிலை என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ளவே மாட்டோம். ஒரு வைராக்கியம் வேணும். சத்தியத்துக்காக வாழ்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஏனோதோன என்ற வாழ்க்கை வாழ்வதனால என்ன நாம் வெற்றி கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? பாருங்கள், எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். 7 மடங்கு அக்னி சூடாக்கு தூக்கி உள்ளே போட்டாங்க. தூக்கிட்டு போனவங்க அக்னியில் எரிந்து அழிந்தார்கள். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே 4வது நபர் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி பரலோகத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியும், நம்ம சபைக்கு கொண்டு வர முடியும். அதற்குரிய செயல்பாடுகள் இல்லை என்றால் அவர் எப்படி வருவார்? ஒரு வசனத்தை மட்டும் தான் எடுத்துக்கிடுவோம். 2 அல்லது 3 பேரின் நாமத்தினால எங்கே கூடியிருக்கீங்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீர் அல்லவா? ஆமாம் ஆண்டவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறேன். அங்கே வந்திருக்கவே மாட்டார், அங்கே வந்திருக்கவே மாட்டார். ஆனால் என்ன சொல்லுவாங்க? வசனம் இப்படி சொல்லுது, ஆண்டவரே 2 அல்லது 3 பேரின் நாமத்தில் எங்கே கூடியிருக்கல அவர் நடுவினால் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. எங்கள் மத்தியில் நீர் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர் எப்படி சும்மா வந்துடுவாரா? வசனத்து சொன்ன உடனே வந்துடுவாரா? அந்த ஜெபம் அபிஷேக ஜெபமாக இருக்கணும், வல்லமையான ஜெபமாக இருக்கணும். பைபிளில் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுடைய ஜெபம்
கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் என்ன செய்தான்? அசைந்தது. அப்போஸ்தலரா 1ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 4:31. அப்போஸ்தலர் 4:31 ஜெபம் பண்ணின பின்பு அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கூடியிருந்த இடமே அசைஞ்சுதான். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு எல்லாரும் பரிசுத்தாவினால், எல்லாரும், ஒரு நபர் கூட விடல. ஏதோ 4 பேர் பெற்றாங்க, இல்ல 5 பேர் பெற்றாங்கல்ல, எல்லாருமே பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். விசுவாசிகளாக திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமோ ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகியும் தனக்குள்ளைகளில் ஒன்றையும் தன்னுடைய விசுவாசிகள் எப்படி இருக்கணுங்க? ஒரே மனமோ ஒரே இருதயமா இருக்கணும். ஒருத்தருக்கு குறை சொல்லிக்கிட்டு, வஞ்சகம் வச்சுக்கிட்டு, கசப்புகளை வைத்துக் கொண்டு இருந்தால் தேவன் எப்படி அங்கே வருவார்? ஆமென். விசுவாசிகள் ஒரே மனமா இருக்கணும், ஒரே இருதயமா இருக்கணும். அதுக்கு தான் தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவரை நியமிக்கிறார். நீங்கள் இந்த தலைவரை பின்பற்றுங்க. உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறார், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணார். அப்படியானால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தலைவனை வைக்கிறார். மோசேயை ஒரு தலைவனாக வைத்தார், யோசுவாவை ஒரு தலைவனாக வைத்தார், சபைக்கு அப்போஸ்தலர்களை தலைவனாக வைத்தார், போதகர்களை தலைவனாக வைக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு சபை இருக்குமானால் அந்த சபைக்கு தலைவன் அந்த சபையினுடைய பாஸ்டர். அந்த சபையினுடைய பாஸ்டர் தான் அந்த சபைக்கு தலைவன்கிறார். அந்த சபையை வழிநடத்துவதற்கு அவர்தான் தேவன் நியமித்திருக்கிறார். அப்படியானால் அவர் சொல்லுபடி கேளுங்க. ஆமென். ஒரே மனமும் ஒரே இருதயத்தோடு நீங்கள் இருந்தீர்களானால் கூடி ஜெபிக்க கூடியிருந்த அந்த இடம் என்ன செய்தது? அசைக்கப்பட்டது. அல்லேலூயா. கவனிங்க, வேத வசனத்தை கவனிங்க பிரியமானவர்களே. அதனால் அது எவ்வளோ முக்கியமானது. அந்த மணியோசையை நான் கேட்டேன். ஆனால் சாப்பாட்டை குறித்து நினைப்பதை விட மிக நல்ல நேரத்தை நான் தேவனிடம் கொண்டிருந்தேன். அந்த மணியோசை மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது, மேலும் இருட்டி கொண்டு இருக்கிறது என்று நான் அறிந்து கொண்டேன். நானோ அப்படியே ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆமென். அந்த முட்கள் முகத்தில் பட்டதும் எடுக்கலை, அடுத்து இருட்டி கொண்டு இருக்கிறதையும் எடுக்கலை. சாப்பாட்டுக்கு மணி அடிக்குது, அதை கூட ஒரு பொருட்படுத்தலை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இருட்டி கொண்டிருக்கிறது, நானும் அப்படியே ஜெபித்து கொண்டிருந்தேன். உம்முடைய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே என்று சொன்னேன். அல்லேலூயா. பிசாசுகளின் ஜீவனும் தரிசனங்களும். அந்த நாளில் அங்கே மில்டவுனில் இருந்த உணவு அருந்த தூரமாக திரு ரைட் அவர்களிடம் சென்றேன். இதோ அவர் சரியாக இங்கே இருக்கிறார். மேலும் அவர், நான் சகோதரன் ரைட் அவர்களே, நான் ஜெபிக்கும்படியாக மேலே அந்த மலைக்கு போயாக வேண்டும் என்றேன். ஆமென். ஜெபிப்பதற்கு எங்கே போகிறார்? மலைக்கு போகிறார். அல்லேலூயா. கிழநத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணலாமா? நம்ம வரீங்களா? யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கு இந்த மலையில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு? ஒரு 4-5 பேர் இருங்க. ஒரு நாள் போயிடுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு போயிடுமா? கத்துறவங்களே ஆசீர்வா. அதை உங்கள் வாயிலிருந்து வரட்டுன்னு தான் நான் கட்டிச்சோறு கட்டிட்டு போகலாமான்னு பார்த்தேன். நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். கெட்டிச்சோறு மட்டும் இல்லை பாஸ்டர், இடையில ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வாங்கிடும். ஒரு கப், ஒரு ஃப்ளாக்ஸில் கொஞ்சம் டீ எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே போய் பெட்ஷீட்டையும் எடுத்துகிட்டு வாங்களா, வசதியாக இருக்குமே, போட்டு தூங்கு. ஆமென். உபவாசத்தோடு போய் ஜெபிக்கணும், வெறுங்கையோடு போகணும், ஆசீர்வாதத்தை அள்ளி கொண்டு வரணும். ஆமென். அதுதான் ஜெபம், ஜெபம், ஜெபம். இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த ஒரு காரியம் ஜெபம் தான். அல்லேலூயா. பாருங்க, நான் ஜெபிக்கும்படியாக அந்த மலைக்கு போயாக வேண்டும் என்றேன். நான் மேலே சென்று அங்கே மேலே போய் புதர்களுக்குள்ளே முழங்கால் பிடிட்டு, எங்க போய் இந்த பைபாஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு காலத்தில் என்ன இருந்தது? எல்லாம் உடைமரங்கள். நான் நுழைந்து 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 அந்த முட்களை விலக்கி விட்டு உள்ளே போய் உட்கார்ந்தேன். என்னை யாருமே பார்க்க முடியாது.
அங்கே போய் ஜெபித்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அதுதான் தீர்க்கதரிசி வாழ்க்கையில் பாருங்கள். புதர்களுக்குள்ளே முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது முட்கள் என் மேல் குத்தி கொண்டிருந்தன. முட்கள் என் மேல் குத்தி கொண்டிருந்தன. எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் செய்திருக்கார். இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவன் அவரை பயன்படுத்தினார்னா அவரை பயன்படுத்தாமல் யாரை பயன்படுத்துவார்? இன்னைக்கு கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இங்கேருந்து வசனத்தை அனுப்புறது, அங்கேருந்து அனுப்புறது. எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க நான் கேட்குறேன். பிரதர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஜெபமே வேண்டாம். அதில் ஒரு உபதேசம் வருது. நம்ம சபையில் ஒரு பிரதர் இருந்தாருங்க, நல்ல பிரதர். இங்கே கிட்டார் போட்டு நல்லா பாட்டு பாடுவார். எடுத்துக்கொள்ளப்படல் நடந்து விட்டது, அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு போதகர் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணார். சபையில் உள்ள நிறைய உருப்படி அங்கே போயிட்டு அதை போய் கேட்டாங்க. சபைக்காலம் முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டது, எல்லாமே முடிந்து விட்டது, இனி நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இதில் கொஞ்சம் ஞானமுள்ள அந்த சகோதரன் கேட்காரு, சபைக்காலம் முடிந்து விட்டதென்றால் 5 விதமான ஊழியமும் முடிந்திருக்க வேண்டும். அப்படியானால் நமக்கு 5 விதமான ஊழியமும் கிடையாது. நாம் இனிமேல் ஜெபம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டோம். அப்படியானால் நீங்கள் ஏன் புதுக்கோட்டையிலிருந்து பாளையங்கோட்டைக்கு வருகிறீர்கள்? நான் அதை பாராட்டுகிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கே அங்கேருந்து இங்கே வரீங்க? அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்பாருன்னு அவர் நினைக்கல, ஸ்தம்பித்து போனார். அப்படின்னா இனிமேல் இங்கே என்ன செய்யாதீங்க, வராதிங்கன்னு சொல்லாமல் சொல்கிறார். அந்த கூட்டத்தை விட்டு அவர் வெளியே போய் ஏறிட்டார். அதிலிருந்து அவர் ஜெபமே பண்ண மாட்டார். ஆனால் சபையில் கிட்டார் வாசித்து பாட்டு பாடக்கூடியவர். அதிலிருந்து ஜெபமே பண்ண மாட்டார். 2 வாலிப பிள்ளைகள், ஒரு பையன் சபைக்கு வந்தாங்க. நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் கர்த்தராகிய இயேசு நாமத்தில். மூத்த மகளுக்கு திருமணமானது. வெளிநாட்டுக்கு கணவர் சென்றிருந்தார் நினைக்கிறேன். அங்கே அவர் போயிருக்க வேண்டும். பேர்காலம் வந்தது, பிரசவ நேரம் வந்தது. ஆமென். அந்த பிரசவ நேரத்தில் இவர் எல்லாமே முடிந்து விட்டது என்றால் ஜெபம் எதற்கு? ஜெபிக்கவே இல்லை. பிரசவத்துக்காக அந்த மகள் போராடி கொண்டிருக்கிறாள், ஜெபிக்கவே இல்லை. ஆமென். கடைசியில் அவள் மகள் மரித்து போனால் குழந்தை உயிரோடு இருக்கிறது. ஆமென். உண்மை சம்பவம். அல்லேலூயா. ஏன் ஒரு தலைவரை தேவன் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அதற்கு நீ கீழ்ப்படி நடக்கவில்லை என்றால் சபைக்கு வந்து எதற்குன்னு நான் கேட்கேன். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க தெரியலன்னா சபைக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. சரிதானா இல்லையாங்க? உங்களுக்கென்று தேவன் ஒரு பெற்றோரை கொடுத்திருக்கிறார், ஒரு தாயை கொடுத்திருக்கிறார், ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, பிரசங்கி என்ன சொல்கிறார்? உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பனுடைய புத்தியை கேள் சொல்லியிருக்கா இல்லையா? தாயின் போதகத்தை தள்ளாத, தகப்பனுடைய புத்தியை கேள்னு வேத வசனம் சொல்கிறது. அப்படின்னா ஒரு பாஸ்டர் சபைக்கு மேய்ப்பனாக இருக்கிற தலைவர் சொன்னால் ஏன் கேட்காது? கேட்கலன்னா வந்து எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஆமென். புரிகிறதா? இயேசுவை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டால் அவரை ஏன் பின்பற்றுகிறீர்கள்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. ஆம் அருமையானவர்களே, ஆகையால் வேதத்தை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் புதர்களுக்குள்ளாக முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார். முட்கள் என் மேல் குத்தி கொண்டிருந்தன. நான் ஜெபத்தை நிறுத்த முடியாதிருப்பது போன்றே தோன்றினது. ஆமென். ஜெபம் பண்ணினீங்க ஆவியில, உங்களால் ஜெபத்தை நிறுத்தவே முடியாதுங்க. நிறுத்தவே முடியாது. நாம் அப்படி இல்லை. ஜெபம் பண்ணோம் கொஞ்ச நேரம், சோத்திரம் சோத்திரம், ரொம்ப நேரம் ஆயிட்டு போல் இருக்கேன். ஓ 12 தான் ஆச்சா, சோத்திரம் 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 ஆண்டவரே யோசிப்பா, ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கேன். 12:10 தான் ஆச்சு. அப்பப்போ டைமை பார்ப்பாங்க. ஜெபம் பண்ணால் இவங்களுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண மாதிரி தெரியும். 12 மணிக்கு ஒரு தரம் பார்த்தாச்சு, 12:10 பார்த்தாச்சு, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்க. 12:20 தான் ஆச்சா, சோத்திரம். எப்போ 1 மணி ஆக போதே தெரியலையே, எழுந்து போயிடலாம். இது ஒரு ஜபமா? தலையணை போட்டு படுத்து தூங்குங்க, ஜெபமே பண்ணாதீங்க. உங்களை மறக்கும் நிலைக்கு வருகிறீர்களானால் அதுதான் ஜெபம். நம்மை நாமே மறந்து விட வேண்டும். தீர்க்கதரிசி சொல்றாரு,
ஜெபம் என்பது நம்மை மறக்க செய்வதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய அனுபவத்தை தான் சொல்றாருங்க. அவர் நமக்கு போதிச்சுட்டு அதை அவர் பின்பற்றாமல் இல்லை, அவர் எதை பின்பற்றினாரோ அதையே போதிக்கிறார். தீர்க்கதரிசி சொல்றார், நான் எதை பின்பற்றுகிறேனோ அதைத்தான் நான் போதிப்பேன்கிறார். பாருங்கள், ஜெபத்தை நிறுத்த முடியாதிருப்பது போன்றே தோன்றினது. இரவு உணவுக்காக மணி அடிப்பதை நான் கேட்டேன். அப்பொழுது ரைட் தாயார் நாங்கள் வரும்படி விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டேன். நானோ அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆமென். நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? உங்களுக்கு எதுலையுமே வெற்றி கிடைக்கலையா? எதுலையுமே முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கலையா? என்ன ஜெபம் பண்றோம் நம்ம? அல்லேலூயா. நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது முதல்ல பாருங்க. ஏன் அந்த வெற்றியை நாம் சுதந்திரிக்க முடியல? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? ஜெபம் பாருங்க. அவருடைய ஜெபம் திரும்பவும் நான் அதை வாசிக்க போறேன். அருமையான ஒரு காரியம். கீழே வரட்டும், ஏன்னா இதை நமக்கு புரியணும். அங்கே மேலே போய் புதர்களுக்குள்ளே முழங்கால் பெட்டிட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்போது முட்கள் என் மேல் குத்தி கொண்டிருந்தன. நான் ஜெபத்தை நிறுத்த முடியாதிருப்பது போன்ற தோன்றினது. ஆமென். பாருங்கள், நானோ அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். எப்படி ஜெபம்னா என்னதுங்க? புரியுதா? நீங்கள் ஒரு 15 நிமிஷம் 2 பாட்டை பாடுவீங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே பகலை முழுவதும் காத்தீரே ஸ்தோத்திரம், இரவு நல்லா தூக்கம் வரணும் ஆண்டவரே, இரவு நித்திரையில் நீர் சொப்பனத்தை பேசும், தரிசனத்தை தான். இப்படி ஒரு 10 வருஷம் ஆச்சு, ஒரு நாளும் சொப்பனம் வரல, ஒரு நாளும் தரிசனம் வரல. ஏன்? கடமைக்காக ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நம்ம படுக்கிறோம். குடும்ப ஜெபமாக இருந்தாலும் அது எதுக்காக இருக்கு? கடமைக்குத்தான் நம்ம பண்ணுறோம். தன்னை மறந்து ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தீர்க்கதரிசி பெற்றிருந்தான். நான் அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்டேன். திடீரென்று இதோ அந்த ஒளி இறங்கி வருகிறது. ஆமென், ஆமென். ஒரு வகை புதரின் வழியாக இறங்கி வந்து சரியாக என்மேல் பிரகாசித்தது. அப்பொழுது ஒரு சத்தம், கார்டர்ஸ் வழியாக போ என்று கூறுவதை கேட்டேன். அது போதுமானதாக இருந்தது. பார்த்தீங்களா, ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்குனால, ஒரு காரியத்தை செய்கிறதுக்குனால முதல்ல என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். பையன் நல்லா இருக்கான், மூக்கு மொழியே நல்லா இருக்கான், நல்ல கை நிறைய சம்பளம், வீடும் பரவாயில்ல, சூப்பர் வீடு தான், இதை பார்த்துக்கிட்டு தயவுசெய்து கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. ஜெபிக்க வேண்டும். மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் புஸ்தகத்தை வாசிங்க. செய்தியை தெரியாதவங்க தான் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேலோட்டமாக பார்க்குறோம், உலக பிரகாரமான பார்க்குறோம், அதை பார்க்காதீங்க. ஆவிக்குரிய காரியங்களை பாருங்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும். அதுதான் தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். ஒரு சத்தம், கார்டர்ஸ் வழியாக போ என்று கூறுவதை கேட்டேன். ஆமென். தெய்வீக சுகமளித்தலின் நியமங்கள் நல்லது. எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கும் கொரியாவில் மெதடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பிடேரியன்களும் மகத்தான சுகமளிக்கிற ஆராதனைகளையும் அந்நிய பாஷைகளில் பேசுவதையும் மற்றும் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தைக்காரர்களா என்று கேட்டார்கள். அவர்களில் யாருமே பெந்தேகோஸ்தைக்காரர்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் மெதடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் மற்றும் காரியங்களுமாக இருக்கிறார்கள். ஆனால் அது அப்படியே அவ்வளவு ஒரு இழுப்பாகவும் அழுத்தமாகவும் இருக்கிறது. அவர்கள் வெறுமனே ஜெபிக்க தொடங்க வேண்டியது இருந்தது. அது என்ன? ஒரு கொரியா, தென் கொரியாவில் சியோல் என்ற இடத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பித்தாங்க. அவர் பேர் யார்? பால் யங்கிச்சோ. கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? எங்கள் பால் யாங்கிச்சோன்னா யாரும் தெரியுமா? பால் தெரியும், யாங்கிச்சோன்னா தெரியாது. பால்ங்கிறது எங்கள் வீட்டில் காலையில் கொண்டு வருவார் பால்காரர். அல்லேலூயா. பால் யாங்கிச்சோன்னு ஒரு ஊழியக்காரர் தென்கொரியாவில். அந்த சபை வளர்ச்சி அடையது காரணம் ஜெபம் தானா. 9 மணிக்கு ஆராதனா, 8 மணிக்கே ஜனங்கள் அங்கே நெருக்கி அடித்து உள்ளே போயிடுவாங்களாம்.
ஆமென். அல்லேலூயா. 9 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும். 8 மணிக்கே ஜனங்கள் உள்ளே சென்று ஜெபித்து கொண்டிருப்பார்களாம். ஏன்னா உங்கள் இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டு பால் யங் சோ சர்ச்சுன்னு போடுங்க. அந்த சபையில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதுன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த உலகத்தில் தலை சிறந்த சபையாக அது மாற்றப்பட்டது தெரியுமா? ஆமென், ஆமென். சத்தத்தை காணோம். பால் யங் சோவை நீங்கள் கவனிங்க. தென்கொரியா பட்டணத்தில் உலகம் முழுவதும் லட்சக்கணக்கானவர்கள் ஆராதனைக்கு வருவாங்க. நீங்கள் 8 மணிக்கு போனால் தான் உள்ள இடம் கிடைக்கும். ஆமென். இங்கே லேட்டாக வந்தாலும் இடம் கிடைக்கும். 10 மணிக்கு ஆராதனை, 12 மணிக்கு வந்தாலும் எனக்கு ஒரு சேர் காலியாகவே இருக்கும். ஏன் 1 மணிக்கு வந்தாலும் சேர் காலியாக தான் இருக்கும். என்ன வாஞ்சையோடு நம்ம வருகிறோம். நான் எப்பொழுது உம்முடைய சன்னியில் வந்து நிற்பேன், எப்பொழுது உம்முடைய சன்னியில் வந்து நிற்பேன். இந்த வாஞ்சை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், அவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அதுதான் காரியம். ஆமென். செய்தி ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன். தூக்கம் வந்துருச்சு. நேற்று நான் போய் படுத்துட்டேன். இருமல், இரவு முழுவதும் இருமல் ஆரம்பிச்சிட்டு ரொம்ப நேரம் தூங்கலை. வெந்நீர் குடித்து பார்த்தேன். தண்டுபாம் எடுத்து நல்லா அங்கே இங்கேயும் தேய்ச்சேன். இருமல் விடலை. அப்புறம் எப்படியோ கண்ணை இருந்து கொஞ்சம் தூங்கினேன். மறுபடியும் எழுந்தேன். அப்புறம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆமென். அல்லேலூயா. நாம் மூடிக்கிட்டு படுக்கனாலும் படுத்துக்கலாம். ஆனால் தேவன் நம்மை அப்படி செய்ய விடமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்ய ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஜெபி என்று சொல்வார். அதான் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அடையாளம். பரிசுத்தாவி பெற்றதின் அடையாளமாக ஒன்று இருக்கிறது என்றால் எந்த நேரமும் தேவன் எழும்பி ஜெபி ஜெபி என்று பரிசுத்தாவி என்று சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆமென். ஓய்வே கொடுக்க மாட்டாராம். அல்லேலூயா. அவர்கள் வெறுமனே ஜெபிக்க தொடங்க வேண்டியது இருந்தது. நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது தேவன் மீதியானதை பார்த்து கொள்வார். நாம எப்படி ஜெபிக்கணுங்க? ஆவிக்குள்ளாகி ஜெபிக்கணும். தேவன் மீதியானவர்களை பார்த்து கொள்வார். ஆமென். புரிகிறதா? அதில் மீதம் உள்ளது தானாகவே வந்து விடுகிறது. பிரதான காரியம் என்னவென்றால் ஜெபிக்க துவங்குதல் தான். எந்த ஒரு காரியத்தில் என்ன செய்யணுங்க? ஜெபிக்கணும். பேதுரு தான் முதலாக வல்லமையான ஒரு பிரசங்கத்தை செய்தார். அதற்கு காரணம் 10 நாட்கள் காத்திருந்து எதை பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போலவே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது என்று பிரசங்கித்தார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த வார்த்தை கேட்ட பொழுது அவருடைய இருதயங்கள் குத்தப்பட்டு, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று பிரசங்கித்தார். ஒரே நாளில் 3000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பேதுருவை அநேகரை கிறிஸ்துவனை வழிநடத்துகிறார் என்று சொல்லி சிறைச்சாலையில் கொண்டு போட்டார்கள். சிறைச்சாலைக்குள்ளாக அவன் இருக்கிறான். ஆமென். அப்பொழுது விசுவாசிகள் எல்லாரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு வீட்டிலே கூடினார்கள். யோவான் 11 என்று நினைக்கிறேன், இல்லையா? அப்போஸ்தலரா? அந்த வசனத்தை நீங்கள் பாருங்க. சரி, 16 16 வாசிங்க. 16 அல்ல, 16 பவுலும் சீலாவும் ராத்திரி வேளையில் ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கோம். பேதுருவை சிறைச்சாலையை விட்டு வெளியே கொண்டு வருவதற்காக விசுவாசிகள் என்ன செய்தாங்க? கூடி ஜெபித்தாங்க. கண்டுபிடிக்கல நீங்கள்.
பிரைஸ் லார்ட் ஜீசஸ். சரி, எங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அதான் எப்போதும் நம்ம பைபிள் வாசித்துட்டே இருந்தால் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வேதம் வாசிக்கணும். பிரியமானவர்களே, பேதுருவை நான் 11 வாசிங்க சீக்கிரம், நேராச்சு. சரி, நீங்கள் எதையுமே கரெக்டாக சொல்லலை. சரி போரும், 7 பிடிச்சி சொல்லுங்கள். ஆ 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். தேவன், அதாவது விசுவாசிகள் என்ன செய்தார்கள்? அவனுக்காக வாசிங்க, வாச்சிடா. பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி பார்த்தீங்களா? ஊக்கத்தோடு சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் செய்தார்கள், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்ததே. அவன் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று இறங்கி அங்கு சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்கின்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு போ. அல்லேலூயா. பாருங்கள், 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து வந்தார். பேதுருக்கு தெளிவு வந்தபோது அங்கே நம்ம பார்க்குறோம், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு, பேதுரு வாசற் கதவை யார் வீட்டுக்கு வர, அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். ஊழியக்காரனுக்காக நீங்கள் 1 மணி நேரம் கூட ஜெபிக்கலன்னா எப்படிங்க நம்ம விசுவாசின்னு சொல்ல முடியும்? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான்னா அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சபையார் யாவரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை தராமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார். அவளோ அவர்தான் என்று உறுதியாக சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தார். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். புரியுதா? சபையார் மட்டும் ஊக்கமாக ஜெபிங்க. ஒவ்வொரு மணி நேரம் ஊழியத்துக்காக ஜெபிங்க. இந்த இடத்துல இடமே இருக்காது. ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஜெபம் மிக மேன்மையான காரியம். பாருங்கள், ஆகையால் பிரதான காரியம் என்னவென்றால் ஜெபிக்க துவங்குதல் தான். ஜெபம் ஜெபம் ஜெபம். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபத்தை வச்சு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அல்லேலூயா. ஜெபம் என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவனை சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ அந்த வாலிபர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துட்டார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் சிங்காசனத்தை அசைக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஜெபம். ஆகையால் ஜெபிக்க துவங்குதல். அப்போது மீதமுள்ளவை சரியாகவே இருக்கும். இன்று பகல் இங்கே இருக்கும் பாப்டிஸ்டுகளே, மெதடிஸ்டுகளே, நீங்கள் அப்படியே உங்கள் சபையில் துவங்கி அப்படியே ஜெபித்து உங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் ஜெபிக்க செய்யுங்கள். தீர்க்கதரிசி அப்படி தான் சென்றார். தான் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் என்ன செய்தார்? ஜெபிக்க வைத்தார். ஒரு ஊழியக்காரன் தான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அதே போல் விசுவாசிகளை என்ன செய்யணும்? ஜெபிக்க வைக்கணும். நான் மும்பையில் ஒரு சபையில் இருந்த, ஒரு பெந்தகோஸ்தே சபையில், அங்கே ஒரு சகோதரி வருவார்கள். பேர் ஜோதி. ஜோதி என்றால் பிரகாசம். ஆனால் முகத்தை பார்க்கும்போது பிரகாசமே இருக்காது. அப்படி வந்து இந்த பாஸ்டர் சொல்கிறார், என்ன உன் முகம் இருளாக இருக்கு, ஓ அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணு. திட்டுவார். நம்ம இப்படி சொன்னோன்னு வைங்க, அடுத்த வாரத்துலேருந்து சபைக்கு வர மாட்டாங்க. ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாலும் ஒரு சுடு சொல்ல கூட தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. அந்த பாஸ்டர் அப்படியே சொன்னார், முகத்தை பார்த்தா இருளடைஞ்ச மாதிரி இருக்கு, போய் உட்காந்து ஜெபம் பண்ணு. அவர் அன்பாலும் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறதுலே பயந்துருவான்.
அல்லேலூயா. அங்கே உட்கார்ந்து அந்த சகோதரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபம் பண்ணியிருக்கா, அவர் எழுந்துருன்னு சொன்னால் தான் எழுந்திருக்கணும், அது வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். புரியுதா? அந்த சபை வளருமா, நம்ம சபை வளருமா? என்ன இருந்தாலும் பாஸ்டர் அப்படி சொன்னது எனக்கு எப்படி வலிக்கு தெரியுமா? என்னங்க இது? அப்படியே சொல்வார். நான் இந்த கடைசி கால சத்தியத்தில் வந்தபோது அதே பாஸ்டர் சொன்னார், சீபம் பிசாசா போயிட்டான் அப்படின்னாரு. ஏன் சொல்லதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? ஏங்க என்ன வளர்த்தாருங்க? ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்று 10 மாதம் சுமந்து வளர்த்து அந்த பிள்ளை தாய் சொல்ல கேட்காம நடந்தா போய் எங்கேயோ போய் சாவம்ல சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? செத்த தொலைய உயிரை வாங்குறிய தன் பிள்ளையை பார்த்து அப்படி சொல்லுவாங்க தாய்மார்கள். ஆனால் அந்த பிள்ளை ஒரு அரை மணி நேரம் காணலைன்னா இருப்பாங்களே, சாப்பிடுவாங்களா? ஐயோ என் பிள்ளையை காணலைன்னு நெஞ்சில் போட்டு அடிப்பாங்க, தெரியுமா? அல்லேலூயா. கண்டிக்கிற நேரம் கண்டிப்பாங்க, ஆனால் தன் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான் எந்த தாயும். ஆமென். ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வருங்க, அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியில், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியிலன்னா உயிரை வாங்குறிய, எங்கே போய் செத்து தொலை அப்படிலாம் சொல்லியிருக்க தாய்மார்களை நான் கேட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஆனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் காணலைன்னா ஐயோ என் பிள்ளை எங்கே போச்சுன்னு தெரியலையே, என் பிள்ளையை பார்த்தீங்களா, என் பிள்ளையை பார்த்தீங்களா தேடுவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. கவனிச்சு பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு நம்மை கண்டிக்கிறார். தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல அவரும் நம்மை கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஆனால் நமக்காக அவர் பரிதவிக்கிறவராக இருக்கிறார். அவரை குறித்து அன்பு எப்பொழுதுமே திருத்துகிறது. அன்பு என்ன செய்கிறதுங்க? திருத்துகிறது. அதுதான் தீர்க்க சொல்றார், சபை என்றால் திருந்தக்கூடிய இடம் அப்படிங்கிறார். சபை என்பது என்ன பிரியமானவர்களே? அது திருந்தக்கூடிய இடமாக அது காணப்படுகிறது. இங்க வந்து திருந்தணும். நம்ம எல்லோரும் தவறு செய்கிறோம், ஆனால் நாம் திருந்த வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் நீங்கள் அப்படியே உங்கள் சபையில் துவங்கி அப்படியே ஜெபித்து உங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் ஜெபிக்க வைக்கணுமா? சபையில் உள்ள விசுவாசிகளை என்ன செய்யணும்? முந்தால பழைய காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் விசுவாசிகளை முழங்கால் போட்டாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. முழங்காலே நானும் முழங்காலில் நிற்பேன். முழங்காலில் நின்று அபிஷேகத்தில் ஜெபிக்கும் போது வேர்த்து விறுவிறுத்து ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே நனைஞ்சுப்போம். வாலிப பிள்ளைகள் அல்ல, திருமணம் ஆன பிள்ளைகளும் எல்லாரும் ஆமேன் ஜெபிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு அபிஷேகம் இறங்கும். ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவர்களுடைய ப்ளவுஸு சட்டை எல்லாமே அப்படியே நனைஞ்சி அந்த அளவுக்கு ஊக்கமாக ஜெபிப்பான். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது போல அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருந்தது. ஒரு காலத்தில் ஊழியம் வேகமாக வளர்ந்து வந்தது. சாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி அநேக விசுவாசி போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில் அருமையான ஒரு சகோதரர் இடத்துல பேசின, மும்பைக்கு ஆண்டவர் சோதரம், அவருக்கு ஊர் சுத்தமல்லி தான். அப்போ அவர்கிட்ட பேசின, சுத்தமல்லியில் போன வாரம் தான் நாங்கள் கூட்டம் நடத்தினோம். ஒரு 15 விசுவாசிகளுக்கு மாறாக வருவாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு சகோதரி மட்டும் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமேன். அல்லேலூயா. அவர்கள் ஊருக்கு வரும்போது வருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் ஊழியக்காரர்களாகிய நீங்களும் அதே காரியத்தை செய்யுங்கள். ஊழியக்காரங்க என்ன செய்யணும்? ஜெபிக்காம பிரசங்கம் எடுத்து வரக்கூடாது. பாடல் பாடுறவங்க, ஆராதனை நடத்துறவங்க ஜெபிக்காம வரக்கூடாது. ஏன்னா ஜெபம் தான் அங்கே கிரியை செய்யும், அபிஷேகம் தான் அங்கே கிரியை செய்யும், பிரசன்னம் தான் அங்கே கிரியை செய்யும். அதே போன்ற விசுவாசிகளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்காமல் சபைக்கு வருவதனால் எந்த நன்மையும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களாகி நீங்களும் அதே காரியத்தை செய்யுங்கள். அப்படியே ஜனங்களை மிகவும் நன்றாக ஜெபிக்கும்படி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் மீதியானது தானாகவே பார்த்து கொள்ளப்படும். நீங்கள் ஜெபித்து விடுங்கள், மற்றது தேவன் பார்த்து கொள்வார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் எட்டாவது பெரிய காரியங்களை நான் செய்வேன்னு சொல்றார். நீங்க ஜெபிக்க அவரை போட்டு கூப்பிடுங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. தேவன் மீதியானதை பார்த்து கொள்வார். பாருங்கள், செய்தி ஒரு பெரிய சாட்சி என்ற செய்தியில் தேவன் இப்பொழுது வில்லியம் பிரணாமை கவனி, நீ அந்த கூட்ட ஜனங்களிடம் என்ன கூறுகிறாய், அவர்களுக்காக நீ பதில் கூறும்படி நான் என்ன செய்ய போகிறேன்
இப்பொழுது அவர்கள் எல்லோரும் சத்தமிட விரும்புகிறாயா என்று கூறலாம். நிச்சயமாக அவர்கள் சத்தமிட விரும்புகிறேன். அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேச விரும்புகிறாயா? அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷைகளில் பேச விரும்புகிறேன். அவர்கள் எல்லோரும் ஆவியில் நடனமாட விரும்புகிறார்களா? அவர்கள் ஒவ்வொருவரும் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நல்லது, அது மிகவும் நல்லது. ஆனால் அவர்கள் எதை செய்ய அதிகம் விரும்புகிறார்? அவர்கள் இந்த பீடத்திலேயே தரித்திருந்து ஜெபத்திற்காக தங்கள் இருதயத்தில் அவ்வளவு ஒரு பாரம் கொண்டவர்களாக இங்கேயே இரவும் பகலும் இருந்து மற்ற எல்லாவற்றையும் செய்பவர்களாகவும் தங்கள் வீட்டில் தொடர்ந்து எப்போதும் ஜெபித்து கொண்டே இருப்பவர்களாகவும் தாழ்மையுள்ளவர்களாகவும் இருந்து தேவனிடம் வருகிற ஜனங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறவர்களாகவும் மருத்துவமனையில் அழைப்பு விடுத்து வியாதிஸ்தர்களை பார்க்க செல்லுகிறவர்களாகவும் சபைக்கு வருகிற ஜனங்களை பற்றி சரியானதே செய்ய முயற்சிக்கிறவர்களாகவும் இருக்கிற ஒரு சபையை நான் கொண்டிருக்க அதிகம் விரும்புகிறேன். அவர்கள் அந்நிய பாஷை பேச விரும்பலாம். ஆம், அதுவா இதுவா, ஆனால் முக்கியமாக அது என்னதுங்க? என் ஜனங்கள் சபை ஜெபிக்கிற ஒரு சபையாக இருக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி அவருடைய சபையை அப்படி வளர்த்தாரு, ஜெப வாழ்க்கையில் வளர்த்தாரு. அதை நான் ஏற்கனவே சொன்னல. ஒரு விசுவாச சகோதரி மரித்து போனதுனால சகோதரன் பிரணாம் வருவதற்கு நேரமாகிவிட்டது. அவள் மரித்து போய்விட்டாள். விசுவாசிகள் சுற்றி நின்று பின்னும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். மரித்து விட்டாள் என்பதற்காக ஜெபத்தை நிறுத்தலை, திரும்ப ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த சகோதரி உயிரோடு எழுந்து உட்கார்ந்தாளாம். அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள், என் ஜனங்கள் என் சபையார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். சாஸ்திரத்திற்கு பாஸ்டர் வரண்டா, விசுவாசிகள் போவோம். என்றைக்கு நம்ம முன்னேற போறோம்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகையால் நான் எதை விரும்புகிறேன்? ஒன்று கூடி வரும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் நான் அதை கொண்டிருக்க அதிகம் விரும்புகிறேன். மற்றவை சரியாக இருந்த போதிலும் அது சபையில் பொருத்தமானதாகவே இருக்கிறது. ஆனால் நான் அதை உடையவனாய் இருக்க வேண்டியிருந்தால் நான் அதையே முதலாவது வைத்திருப்பேன். ஏனென்றால் நீங்கள் அதை பெற்றிருப்பீர்களால் மற்றவையும் தானாகவே நடக்கும். கேள்விகளும் பதில்களும். ஒரு கிறிஸ்தவனை போன்று ஜீவியுங்கள், ஒரு கிறிஸ்தவனை போல இருங்கள், எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, தீர்க்கதரிசி இந்த செய்தியை பாருங்க, ஜெபம் 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 ஜெபம்னு எவ்வளவு காரியங்களை பேசியிருக்கிறார். ஜெபத்தின் மேன்மை என்ன, ஜெபத்தின் வல்லமை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லா நேரமும் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உண்டு என்றும் அவர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்க போகிறார் என்றும் விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். செய்தி தேவனை அணுகும் விதம். ஆனாலும் நீங்கள் அதற்காக என்னிடம் கேட்க வேண்டும். என்ன பார், நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் அதற்காக கேட்க வேண்டும். சரி, அடுத்தது கிரியையில் விசுவாசம் என்ற செய்தியில் இயேசு ஒரு முறை ஏன் இங்கே நின்று கொண்டு அறுவடையின் மேல் அக்கறை கொண்டார்? அவர் அறுவடையின் ஆண்டவராக இருந்தார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயமாக நம்ம எல்லோரும் விசுவாசிக்கிறோம். அவர் அறுவடையின் மேல் அக்கறை கொண்டவராய் அறுவடையின் ஆண்டவர் தம்முடைய அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, வேலையாட்கள் தேவன்னா, அதாவது ஊழியக்காரன் தேவன்னா அதுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணுங்கிறார். ஆமென். இப்பொழுது வேறு வார்த்தைகளில் கூறினால், செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்ததை செய்யும்படிக்கு நீங்கள் என்னிடம் கேளுங்கள், ஆனாலும் நீங்கள் அதற்காக என்னிடம் கேட்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் செய்யாதிருக்கிறபடியால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசியாத காரணத்தினால் நீங்கள் கேட்பதே இல்லை. ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிறோம்னா விசுவாசித்தான் அதை கேட்போம். ஆமென். பாருங்க, ஒரு காரியத்தை சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்து ஒரு அம்பை நீங்கள் தாராளமாக கேட்க என்பதுதான் அவருக்கு பிரியம். பெரிய காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, பார்த்தீங்களா? பெரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ண மாட்டோம்ட்ட, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவர் ஐஸ்வர்யவான். வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது. நீங்கள் ஏராளமாய் கேட்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு பிரியம். பெரிய காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். நம்முடைய எங்க போச்சு? வரல நம்முடைய வரல. நீங்கள் ஏராளமாக கேட்க வேண்டும்.
அதே தானா நம்முடைய வந்துச்சு. சரி, அங்கே என்ன செய்து, பெந்தெகோஸ்தே எங்கே தோல்வி அடைந்தது என்று நான் எண்ணுவது, தேவன் உங்களிடம் வைத்திருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் உங்களால் ஒருபோதும் பயன்படுத்தி தீர்க்க முடியாது. நீங்கள் நல்லது பிதாவே, உம்மை மிக அதிகமாக தொந்தரவு செய்வதை வெறுக்கிறேன் என்று கூறலாம். அவ்விதமாக தொந்தரவு செய்யப்படவே அவர் விரும்புகிறார். அவர் அதை விரும்புகிறார். தேவன், ஆண்டவரே நான் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்ய விரும்புறதில்ல, அவரை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறாராம். எப்போது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காலையில் நினைத்த ஆண்டவர், இரவுலாம் எனக்கு ரொம்ப இருமலாக இருந்தது, இந்த கிளைமேட் மாறுறதுனால. ஆண்டவர் இன்னைக்கு நான் எப்படி பிரசவம் பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஆமேன். ஆனாலும் வசனம் சொல்லுது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார். ஆமேன். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் தான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். புரிகிறதா? இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாத, வீட்டில் படுக்காத, ஆமேன், வந்துரு. ஆமேன். வர முடியலன்னு நினைக்காதீங்க, வாங்க, வந்து பாருங்க, அந்த மகத்தானவைகளை அறிவீர்கள். ஆமேன். பாருங்கள், அவரை நாம் அதிகமாக தொந்தரவு செய்யப்படவே அவர் விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஏதோ 2 தடவை கேட்டாச்சில் அதோட விட்டுறணும். ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் தூங்க போயிட்டாரா? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கர்த்தருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு என்ன செய்கிறதா? திறந்ததாகவே இருக்கிறதா. அது திரும்ப திரும்ப கூப்பிடணுமா? ஆமேன். அவரை தொந்தரவு செய்ய வேண்டுமா? சரிங்களா? ஆண்டவரே, கணவர் ரட்சிக்கவே விட மாட்டேங்கார் ஆண்டவர், தினம் ஆண்டவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நாள் ஆண்டவர் மாற்றிடுவார். என் பிள்ளைகள் ரட்சிக்கவே விட மாட்டேங்காங்க ஆண்டவரே, சபைக்கே வர மாட்டேங்காங்க ஆண்டவரே, ஏனோதானு இருக்காங்க ஆண்டவரே, தொந்தரவு பண்ணுங்க ஆண்டவரே, விடாதீங்க. ஆமேன். அல்லேலூயா. தொந்தரவு செய்து கொண்டே இருங்கள். ஜெபம்தான். புத்தி சொல்லிலாம் யாரும் திறந்த போறதில்லை. ஆமேன். இன்னைக்கு புத்தி சொல்லி பாருங்க, ஆலோசனை சொல்லுங்க, யாரும் திருந்துவாங்களா? அதில் எனக்கு நம்பிக்கையே போய்விட்டது. என்னுடைய 35 ஆண்டு ஊழிய அனுபவத்தில் புத்தி சொல்லி ஒரு விசுவாசியை திருத்த முடியாது, ஆலோசனை சொல்லி திருத்த முடியாது. ஜெபம் காரியங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் தான் அதை மாற்றும். உங்களால் எப்பொழுதாவது தேவனிடம் மிக அதிகமாக கேட்க முடிந்தது என்று ஒருபோதும் என்னிடம் விடாதீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விசுவாசியாத காரணத்தினால் நீங்கள் கேட்பதில்லை என்று வேத வாக்கியம் கூறுகிறது என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு இடத்துல, நீங்கள் என்னிடத்தில் நிறைவாக கேளுங்க சொல்றாரு. ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, கரெக்டாக எந்த இடத்துலன்னு தெரியல. நீங்கள் நிறைவாக கேளுங்க, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், கேட்கிற இவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் கேளுங்கள். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கவில்லை, ஆனால் இப்பொழுது என்ன செய்யுங்க? கேளுங்கள் சொல்லிருக்காரா இல்லையா? அந்த காலத்தில் அதான் பாட்டு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நாம் விண்ணப்பம் பண்ணி விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் ஏராளமாக கேட்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு பிரியம். ஆமேன். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. பெரிய காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? சின்ன சின்ன காரியத்துக்காக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன சைக்கிள் தருங்க ஆண்டவரே, சைக்கிள் தருங்க. சைக்கிளை தான் தருவார். முதல்ல கேளுங்க, எனக்கு மோட்டர் சைக்கிள் தாங்கன்னு கேளுங்க. கேட்பீங்களா? இல்லை, ஏன்டா அவ்வளோ ரூபா இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், சைக்கிள் வாங்குற அளவுக்கு தான் ரூபா தருங்க. நீ அதை எதிர்பார்க்குற? ஆமேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, நம்ம கையில் இல்லை. கேளுங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. நானும் என் தம்பி சிறு பையங்களாக இருக்கும்போது ரோட்டில் போகிற அம்பாசிடர் தான் அன்றைக்கு ஃபேமஸ். அம்பாசிடர் கார் போகும், முன்னால் ஒரு வெள்ளை போகும், பின்னால் ஒரு ப்ளூ கலரில் போகும். நாங்குநேரி ரோட்டில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது அதை பார்ப்போம். டேய், முன்ன போகிற வெள்ளைக்கார் எனக்குடா. என் தம்பி சொல்லுவான், ப்ளூ எனக்கு அப்படிமா.
அவன்கிட்ட போய் கேட்டாங்கன்னா விரட்டி விட்ருவான். சொந்தக்காரன் காரில் போயிட்டுருக்கான், நான் வெள்ளைக்காரன் எனக்குன்னு சொல்லுவேன், அவன் புழுக்காரன் எனக்குன்னு சொல்லுவான். அப்படிலாம் ஒரு காலத்தில் சேர்ந்துருக்கோம். ஆமென். நம்ம என்றைக்கு கார் வாங்க முடியும்? அதெல்லாம் நடக்காத சமூகம் இல்லை. கேட்கிறவன் விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமென். ஆண்டவர் கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டு நான் மும்பையில் இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் அம்பாசடர் காரை வாங்கி பண்ணினார். அதே வெள்ளை கலர். ஆமென். அல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் வரும் பொழுது அந்த காரை கொடுத்துட்டேன். திரும்ப கர்த்தருடைய கிருபையினால இங்கே ஊழியத்தின் பாதையில் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு ஆம்னி காரை தந்தார் ஆண்டவர். ஆண்டவர் இது அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, என்னோட நல்ல காரை தாரோம் அப்படின்னா ஆண்டவர் பார்த்தாரு. டாட்டா இண்டிகோ ஒரு காரை தந்தார். சூப்பரா. ஆமென். ஆண்டவர் இந்த பழைய காரோடு நான் போராடிட்டு இருக்கேன், ஒரு புது காரு தாருங்க. கர்த்தர் இது மாருதி டிசையர் புது காரு ஷோரூமில் இருந்து இறக்கி கொண்டு வந்தார். ஆமென். இப்போ பார்த்தேன், ஆண்டவரே இந்த கார் வாங்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் என் பேர பிள்ளைகள்லாம் போகிற மாதிரி ஒரு பெரிய காரை தரமாட்டேறா ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆமென். அதனால் பழைய காரை அந்தோணி குடும்பத்துக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணார். எங்களுக்கு புது கார் வந்துக்கிட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இங்கே கேளுங்க. இல்லை எனக்கு அவ்வளோலாம் வசதி இல்லைங்க, நான் எப்படிங்க கார் வாங்க முடியும்? நீ ஏன் ஒன்றை பார்க்குற? நம்முடைய தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர். வானமும் பூமியும் அவருக்கு சொந்தம், பொன்னும் வெள்ளியும் என்னுடையது. நீங்கள் கேட்டு பாருங்க, தேவன் அதை செய்வார். ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை தான் அந்தோணி குடும்பத்துக்கு எல்லாரும் நிற்கும்போது அந்த கார் சாவியை எடுத்து நான் ஜெபம் பண்ணி அவங்க கையில் கொடுத்தேன். உங்களுக்கு புது கார் வர வரைக்கும் அந்த பழைய கார் நிற்கட்டுன்னு விட்டு போயிட்டாங்க, ஏன்னா ஊழியத்துக்கு போண்டிருக்கலாம். அவன் ஆக மொத்தம் 5 கார் மாற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த காரை தர போகிறார். அடுத்த என்னெல்லாம் தர அவர் சித்தமாக வச்சுருக்காரு அவருக்கு தான் தெரியும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் நன்மையான ஈவுகளை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். அவர் கேளுங்கன்னு சொல்கிறாருங்க தீர்க்கதரிசி. கேளுங்க. ஆண்டவர் ஒரு பழைய சைக்கிளாவது வாங்கணும். ஏன் பழைய சைக்கிளை கேட்க? என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், பழசு எல்லாமே ரிப்பேர். ஆண்டவரே எனக்கு பழைய காரே வேண்டாம் ஆண்டவரே, பழைய பைக்கே வேண்டாம் ஆண்டவரே, புது பைக்கை தாங்க புதுசாக தந்தார். பழைய காரை வேண்டாம் ஆண்டவரே, புது காரை தாங்க தந்தார். ஆண்டவரே குடும்பமாக போகிறதுக்கு இது போதாமல் இருக்கிறது, கொஞ்சம் தான் இருக்குது இடம், இன்னும் பெரிய காரை தாரோன்னு சொன்னேன், இதை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கேளுங்கங்க. கையில் பணம் வச்சுட்டு எதையுமே கேட்காதீங்க, ஒன்றுமே வேண்டாம். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராம் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். விசுவாசத்தோடு கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிற சின்ன சின்ன காரியத்தை கேட்காதீங்க. என்ன கேளுங்க? பெரிய காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆமென். ஏதோ ஒரு சிறிய கடுகு விதைக்கு உங்கள் விசுவாசத்தை மட்டுப்படுத்த வேண்டாம். வேறு ஏதோ ஒரு விதமான விசுவாசத்தை நோக்கி இங்கே வெளியே தொடர்ந்து செல்லுங்கள். வெளியே பெரிய காரியங்களுக்குள் வாருங்கள். கேளுங்கள். சிறிய காரியங்களைப் போலவே பெரிய காரியங்களையும் பெற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதே. புரியுதா? நம்ம கெப்பாசிட்டிக்கு பழைய கார் தாங்க வாங்க முடியும். இல்லை, ஆண்டவர் பழைய கார் வேண்டாம், எனக்கு புதுசு தான் வேணும். ஆமென். கேளுங்க. ஆண்டவர் கேளுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. நான் கேட்க மாட்டேன்ப்பா. கேளுங்க. சின்ன காரியத்தை கேட்காங்க, பெருசாக கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சின்ன சட்டி இருந்தால் எங்களுக்கு காப்பி போடுறதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா பால் கேட்க நல்லா இருக்கும். பெருசாக கேளுங்க. சின்ன சட்டி வேண்டாம், பெரிய சட்டியாக தாங்கன்னாரு. ஒரு 10 லிட்டர் பால் வேகிறது மாதிரி தாங்க. பெருசாக கேளுங்கங்க. கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? உங்களை நீங்கள் பார்க்காதீங்க, உங்களை பார்க்காதீங்க. நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஏன் கேளுங்க. நம்மை ஆசீர்வதிக்க பார்த்து உலகத்தார் பொறாமை கொள்ளுவான். நம்ம சபைக்கு ஒரு சகோதரர் வந்தார், ஈபியில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஒரு சகோதரோட பேசுகிறார், பாஸ்டர் கார் வாங்கிட்டாராமே, புதுசு வாங்கிட்டாராமே. அவர் கூட பழைய அம்பாசடர் கார் தான் வச்சுருந்தார். ஈபியில் வேலை பார்த்துட்டு கை நிறைய சம்பளம்.
ஒரு புது கார் வாங்கிட்டாரமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், பாஸ்டரு இந்த கார் என்ன, எந்த காரையும் வாங்குவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் கார் என்ன வேணாலும் வாங்குவார்னு சொன்னார். ஆம், என் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்க. அவர் வாயினால வருது. அடுத்தவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, சிறிய காரியங்களைப் போலவே பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதே. நீங்கள் வெறுமனே விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். உங்களுக்கு விசுவாசம் உண்டு, அதை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அதெல்லாம் சரியாக இருக்கும். உங்களால் அதை சரியாக கிரியை செய்ய வைக்க முடியும். அப்பொழுது அது அருமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி நேரம் கடந்து போய்விட்டது என்று நினைக்கிறேன். இயேசு எதற்காக மரித்தாரோ அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை எல்லாம் விசுவாசிகளாகிய உங்கள் எல்லாருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கு. இயேசு எதற்காக மரித்தாரோ அதற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சொத்து தான். ஆமென். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. பெந்தெகோஸ்தே எங்கே தோல்வியடைந்தது என்று நான் எண்ணுவது. நாம் விசுவாசிக்கிறோம், இப்பொழுது அவர் அதை செய்திருக்கிறார். நம்மால் மாத்திரம் அவர்கள் அதை விசுவாசிக்கும்படி செய்யக்கூடுமானால் அதுதான் காரியம். உங்களுடைய ரட்சிப்பை போலவே சுகமும் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு விட்டது. தீர்க்கதரிசி பிரணாமிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். ஜனங்கள் மாத்திரம் உன்னை நம்பும்படி செய்தால் உன் ஜெபத்துக்கு முன்பாக புற்றுநோய் கூட நிற்காது அப்படிங்கிறார். ஜனங்கள் உன்னை நம்பணும், ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கணும். அதனால தான் சகோதரன் பிரணாம மரித்து 40 மணி நேரமான ஒரு மெக்சிகோ போன் தன் குழந்தைய ஈர துணியில் சுற்றிட்டு வரா கூட்டத்துக்கு. ஆமேன். செத்து போன குழந்தைய தூக்கிட்டு பிரணாம்கிட்ட வர்றார், ஜெபம் பண்ண வரா. ஆமேன். எங்கள் உபாச கூட்டத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை பாஸ்டர், ஆராதனைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. வரலான்னு தான் பார்த்தேன், ஆனால் வர முடியல. ஐயோ பாவம், வரலான்னு பார்த்தேன் வர முடியல. பாவம், உங்களை பார்த்தா பாவமாக இருக்கு. ஏன்னா வரலான்னு பார்த்துருக்காங்க. ஆமேன். சாக்கு போக்கை சொல்லக்கூடாது. தேவனுக்கு சாக்கு போக்கு பிடிக்காது. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எதை இழந்தாலும் சரி, இயேசுவை இழந்து போகக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. கவனிங்க, பாருங்கள், நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள்? நீங்களும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 5 வருடங்களுக்கு முன்பு, அல்லது 20 வருடங்களுக்கு முன்பு என்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் கூறலாம். இல்லை, அது தவறு. இயேசு கல்வாரியில் மரித்த போதே 1900 வருடங்களுக்கு முன்பாகவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் 2 வருடங்களுக்கு முன்போ அல்லது 10 வருடங்களுக்கு முன்போ அதை ஏற்றுக்கொண்டீர்கள். புரிகிறதா? ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த போது நாம் ரட்சிக்கப்பட்டோம். நமக்காக இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. ஆனால் நாம் அதை என்ன செய்தோம்? ஏற்றுக்கொண்டது ஒரு 10 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ. இயேசு கல்வாரி சிலுவையிலே நாம் ஒவ்வொருவரும் சுகப்படுத்தி விட்டார். ஆனால் நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் தான் அது கிரியை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் தேவனுக்கு தேவையாக இருந்தவர்கள் ஆயத்தமாக்கப்படுவதற்கு முன்பாகவே பாவத்திற்கான கேள்விக்கு தீர்வு காணப்பட்டது. கல்வாரியில் முழு கிரயமும் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. இயேசு எதற்காக மரித்தாரோ அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே விசுவாசிகளாகிய உங்கள் எல்லாருடைய தனிப்பட்ட சொத்தாகவே இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், வெறுமனே அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு அது உங்களுடையது என்று அழைப்பதுதான். ரோட்டில் போகிற வெள்ளைக்கார் என்னுடையதுன்னு நான் சொன்னேன். என் தம்பி அதை ப்ளூ கார் என்னுடையதுன்னு சொன்னான். சொல்லுங்க, விசுவாசிங்க. எப்போ காரை தொட்டாலே நம்ம அடித்து வரட்டிடுவான். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அது என்னுடையது. தேவன் ஒரு நாள் அதை வாய்க்க பண்ணுவார். என் வாழ்க்கையில் நடந்தது தான் நான் சொல்கிறேங்க, நடக்காத சொல்லலை. அல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லவில்லையா? ஆமென். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கும்போது ஜீவிய பிரமாணம் முழுவதும் அவனுக்கு நீடித்திருக்க ஒரு காசோலை புத்தகத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு காசோலையின் கீழேயும் இயேசுவின் பெயர் அதில் கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் எழுதி நிரப்புங்கள், அது உங்களுடையது. ஏற்கனவே கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இப்பொழுது பணமாக மாற்றப்படாதோ என்று நிச்சயமாக பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பயம்
இருக்குமானால் நீங்கள் அந்த புத்தகத்தை அப்படியே உங்கள் பாக்கெட்டிலே வைத்திருங்க. பாருங்க, ஒரு காசோலை, ஒரு செக், அவர் 50,000 ரூபா ஒருத்தர் எனக்கு எழுதிட்டாருவாங்க. ஆமென். ஆனால் இன்னைக்கு தேதியை போடலை. அடுத்த மாதம் 1ஆம் தேதி 1/2/2025 இந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி ஒரு காசோலையை, ஒரு செக்கை எனக்கு கொடுத்துட்டார். நான் அதை பத்திரமா வச்சுருக்கேன். அந்த நாள் வரைக்கும் காத்திருக்கிறேன். அந்த நாள் வந்த உடனே தானாகவே அந்த செக்கு என்னவோ ஆக்டிவ் ஆகிடும், நடைமுறைக்கு வந்துடும். இப்பொழுது பேங்க்கில் கொடுத்து என்ன செய்யலாம், அந்த காசோலையை கொடுத்த உடனே அந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு செக்கு 3 மாதம் வரைக்கும் செல்லும். ஒருவேளை அந்த பிப்ரவரியில், மார்ச்சில், ஏப்ரல் மாதம் வரைக்கும் கூட அது செல்லும். 3 மாதங்கள் ஒரு செக்கு செல்லுபடியாகும். அப்படியானால் பாருங்கள் பிரியமானவர்களே, இதுதான் இயேசு நமக்கு ரட்சிப்பை தந்து விட்டார். ஒரு செக்கை உங்கள் கையில் கொடுத்துட்டார். அவர் சுகத்தை தந்து விட்டார். ஒரு செக்கை நம்ம கையில் கொடுத்துட்டார். ஒரு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். அந்த செக்கை கையில் கொடுத்துட்டார். நீ கேட்டுக்கொண்டபடி உனக்கு காரை நான் கொடுத்து விட்டேன், செக்கில் கையெழுத்து போடு. இயேசு கையெழுத்து போட்டு தந்துட்டார். ஆமென். அப்படி விசுவாசிங்க. அது எல்லாமே நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான். நிறைவாக கேளுங்க. அல்லேலூயா. நாம் முடிப்போம் பிரியமானவர்களே. என்ன நடந்து கொண்டிருக்கிறது பரவாயில்லை, அப்படியே தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலையே படாதங்க, ஜெபித்து கொண்டே இருங்கள். ஜெபந்தான். சபைக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க, குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஜெபித்து கொண்டே ஜெபித்து கொண்டே ஜெபித்து கொண்டே இருங்க. மனதில் போட்டு எதையும் குழப்பிக் கொள்ளாதீங்க. ஆமென். ஜெபித்து கொண்டே இருங்கள். ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. பாருங்கள், தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கணும். அவள் பாவம் தாயார், அவள் மரிப்பதற்கு முன்பாக மிக மோசமான நிலையிலும் உம்மை காண விரும்பினாள். அவள் எவ்வளவு ஒரு நல்ல பெண்மணி. சகோதரன் பிரணாமே, அவள் அங்கே மேலே உள்ள உழுத நிலத்தில் அந்த பழைய மண்கட்டிகளை உடைத்து நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை ஆக்கினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இது நிறைய காரியம் இருக்கிறது, நாம் இதோட முடித்துக்கொள்வோம். நாளைக்கு நம்ம கர்த்தர் சித்தமானால் சரி. இப்பொழுது பாருங்கள், அந்த காரியத்தை சொல்கிறார். அவருடைய வேர்வையானது மிகவும் பிசுபிசுப்பாக இருந்தது, எந்த துடிப்பும் இல்லை, துடிப்பு எதுவுமே இல்லை. நான் அவருடைய கையை பிடித்து பார்த்தேன். அப்போது நான் முழங்கால் படியிட்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு செபிக்க தொடங்கினோம். ஆமென். ஓ தேவனே, என்னால் மாத்திரம் இவளை கண்டு இன்னும் ஒரு முறை இவளிடம் பேச முடியுமானால் என்று அவ்விதமாக அவர் அப்படியே அழுது செபித்து கொண்டிருந்தார். ஆமென். நானும் ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் பிதாவே, இந்த அன்பான சகோதரன் மேல் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். அவருக்கு உதவி செய்து அவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வழியெல்லாம் வந்திருக்கிற இந்த அன்பான பெண்மணிக்காக ஜெபிக்கிறேன் என்றேன். அப்போது அவர்கள் என்னுடைய கரத்தை தள்ளுவதை உணர்ந்தேன். ஆமென். அல்லேலூயா. மரித்த நிலையில் இருந்த சகோதரி ஜெபிக்கும் பொழுது கரத்தை தள்ளுறார். ஆமென். பாருங்கள் பிரியமா, பிசாசோ என்னிடம் அது தசைகள் தான், அவள் மரித்து விட்டாள், அது வெறுமனே அவளுடைய தசை வெட்டி இழுப்பது தான் என்றார். நானும் அவன் சொல்வதை ஒப்புக்கொண்டேன். ஒருவேளை அப்படி இருக்கலாம். அல்லேலூயா. எனவே நான் அப்படியே தொடர்ந்து ஒரு சில நிமிடங்களாக ஜெபித்து கொண்டே இருந்தேன். அது மறுபடியும் வெட்டி இழுத்தது. உடனே நான் நல்லது, இது விதவனமாக இருக்கிறது என்று நினைத்தேன். நான் கீழே நோக்கி பார்த்தபோது அவருடைய நெற்றின் மேலுள்ள தோல் சுருங்கினதை கண்டேன். அல்லேலூயா. பிசாசு அங்கே தவறாக இருந்தான். எனவே அவர்கள் என்னை உற்று பார்த்தார்கள், பிறகு எழுந்து விட்டார்கள். நான் ஒரு வார்த்தையுமே சொல்லவில்லை, அப்படியே தொடர்ந்து ஜெபிப்பதை நிறுத்தினேன். ஆமென். அவள் எழுந்து உட்கார்ந்தாங்க. செத்து போனவர்களுக்காக பிரணாம் ஜெபிச்சு 7-8 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பியிருக்காங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபம் மரித்தவரை எழுப்பும். ஜெபம் எல்லாவற்றையும் செய்யும். பிரியமானவர்களே, நீங்கள் எதை பற்றி சிந்திக்காதீங்க. அது அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, ஒரு மூலையில் உட்காந்து கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஜெபம் நம் காரியங்களை எல்லாம் மாற்றக்கூடியது. ஜெபத்தை பார்த்து நாம் இன்னும் அநேக காரியங்களை நம்ம பேச முடியும். அல்லேலூயா. அநேகரை குறித்து, அன்னாளை குறித்து பேச முடியும். தன் சக்களத்தின் மூலமாக பரிகசிக்கப்பட்டாள். தேவனுடைய ஆலயத்தில் சென்று தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆமென். கர்த்தர் அவளுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். இப்படி எவ்வளவோ காரியத்தை நம்ம ஜெபத்தினால எவ்வளவு வல்லமையை, எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் வேதத்திலே முழுமையாக கண்டுபிடி முடியும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் மட்டும் செய்து கொண்டிருக்கோம்.
பிரியமானவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்யணும். 10 நிமிஷம் ஜெபம் இல்லை, ஜெபித்து கொண்டே இருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் காரியங்களை மாற்றி காண்பிப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவனிடத்தில் கேளுங்கள். ஆமென். நமக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க பிரியமானவர்களே. தேவனால் எல்லாம் கூடும். ஏன்னா பூமியும் வானம் எல்லாமே கர்த்தருடைய தான். ஆமென். ஜெபிப்போமா? யாவர் எழுந்திருப்போமா? கடைசியாக ஜெபம் என்ற ஒரு காரியம் கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தீர்க்கதரிசியினுடைய செய்திக்கு போக போகிறோம். இப்போ ஜெபத்தினுடைய மேன்மை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் தனி ஜெபம், குடும்ப ஜெபம் இருக்கட்டும், ஆனால் தனி ஜெபம் அதிகமாக நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஆமென். குடும்ப ஜெபம் 1/2 மணி நேரம் அப்படின்னா தனி ஜெபம் 1 மணி நேரமாக இருக்கணும். சபையார் 1 மணி நேரம் ஜெபித்தா தனி ஜெபம் 2 மணி நேரம் இருக்கணும். அப்படியாக நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்வார். ஜெபம் மட்டும்தான் காரியம். எந்த நேரம்னு பார்க்காதீங்க. இரவு விழித்து விட்டீர்களா, உடனே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது எல்லாம் ஜெபிங்க. உலக சிந்தனை வேண்டாம், உலக காரியம் வேண்டாம், உலக கவலை வேண்டாம். பிரியர்களே, நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் ஒவ்வொன்று காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வாக்கிய பண்ணுவார். ஜெபம் காரியங்களை மாற்றும். அல்லேலூயா. ஜெபமே என் வாழ்வில் ஜெயமாக மாறும். ஜெபமே ஜெயம் 2 பாகத்தை தியானித்தோம். இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கக்கூடிய நாளைக்கு ஒரு செய்தியை நம்ம கேட்க போகிறோம். என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசனுடைய கடைசி தரிசனம் அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறதை காண்கிறேன்கிறார். நேற்றே நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிட்டேன். அதான் ஜெபம் என்ற காரியத்தை இன்றைக்கு இதோடு நிறுத்திக்கொள்வோம். இந்த கர்த்தர் சித்தமானால் அமெரிக்கா புகைக்காடாக மாறுகிறதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாளைக்கு நாம் செய்தியை தியானிக்க போகிறோம். வீடியோ ஆதாரங்களோடு தீர்க்கதரிசியினுடைய செய்தியிலிருந்து ஆதாரத்தோடு நாளைக்கு அந்த செய்தியை நம்ம கேட்க போகிறோம். தவறாமல் வந்து பங்கு பெறுங்கள். வராத தேவனுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வார்கள். ஏன்னா இனி காலம் செல்லாது. கடைசி நேரத்தில் வந்தோம். 7 தரிசனம் 6 தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. 7வது தரிசனம் அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறத கண். இன்றைக்கு உலக நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜனவரி 7ஆம் தேதி பற்றி எரிய ஆரம்பித்தது. இன்றைக்கு ஜனவரி கிட்டத்தட்ட 11ஆம் தேதி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல. காரணம், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிக்கிட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாளை தினத்தில் அதை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கடைசியாக ஒரு பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, தட்டி பாடும். ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை என்னில் தாருமே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி நாம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
இரவெல்லாம் ஜெபித்த என் இயேசுவேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த என் இயேசுவேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரோ. பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிறைத்திடுமே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தில் ஜெபத்தில் விழித்திருங்கள். சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க. சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க. சோதனை அதிலும் சோர்ந்திடா ஜெபிக்க. மாமிசத்தின் பலவீனத்தில் மாமிசத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலந்தாருமே. என் தேவா ஆவியின் பலந்தாருமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் என்னை நிறைத்திடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே. ஜப சிந்தை என்னில் தாருமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே. ஆமென். அல்லேலூயா. நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி அப்பா. கர்த்தாவே, ஜெப வாழ்க்கை எங்களுக்கு தார். ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, ஜெபத்தின் மேன்மை என்ன, ஜெபத்தின் வல்லமை என்ன, ஜெபத்தினால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜெபத்தை குறித்து எங்கள் அருமையான தீர்க்கதரிசி பிரணாமுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி ஜெபித்தார், எப்படி நடந்து கொண்டார், அதன் மூலமாக என்ன விதமான வெற்றியை சுதந்திரித்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீரும் கூட மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்தேன். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சென்று ஜெபித்தீர். சாயங்காலமான போது நீ சென்று ஜெபித்தீர். எங்களுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் இனி அதிகமாக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபம், அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம்ப்பா. எவ்வளவோ உம்முடைய வார்த்தை ஜெபத்தை குறித்து நீர் கொடுத்திருக்கிறீர். தீர்க்கதரிசியின் மூலமாக ஜெபத்தின் மேன்மை குறித்து நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் எங்களுக்கு தேவை. அதுபோல் சபையார் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தேவை. அதை காட்டிலும் சிறந்தது தனி ஜெபமாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் தனியாக தேவ சமூகத்தில் அறையை பூட்டி கொண்டு உட்கார்ந்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்யும்.
அல்லது அன்னாளை போல தேவனுடைய ஆலயத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட தேவன் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவியை ஊற்றுவீராக, தேவனுடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, தேவனுடைய வல்லமையை ஊற்றுவீராக. ஜெபாவியினுடைய வல்லமையானது ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும். உமக்குள்ளாக இருந்த ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, உமக்குள்ளாக இருந்த ஜெபாவி எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபத்தின் மேன்மை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக தேவனே உடைய ஜெபாவியை ஊற்றுங்க, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் இயேசுராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்லமையானது எங்களை ஆட்கொள்ளட்டும், உம்முடைய அபிஷேகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபம் வீணா போகாது, எங்கள் ஜெபம் ஒரு காலம் வீணா போகாது. எங்கள் ஜெபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டது வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையை தாருங்க. ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது, ஜெபம் காரியங்களை மாற்றுகிறது. ஜெபம் பரலோகத்திலிருந்து இயேசுவை கீழே கொண்டு வருகிறது. ஜெபமானது அற்புதங்களை செய்கிறது, ஜெபமானது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, ஜெபமானது தடைகளை உடைக்கிறது. ஜெபம் என்பது பெரிய ஆயுதமாக இருக்கிறது ஆண்டவரே. ஒரு பெரிய ஆயுதமாகிய அந்த ஜெபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்கப்பா. ஓ உமக்கு கோடான கொடி சோத்திரம், கோடான கொடி சோத்திரம் கர்த்தாவே. ஓ தேவனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெப வாழ்க்கை எங்களுக்கு அதிகமாக தரணும். அடுத்த வாரம் ஆராதனைக்கு வரும்போது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அதிக நேரம் ஜெபத்தில் தரித்திருந்து வருகிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக மேன்மையும் வல்லமையும் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே பொறுப்படுத்துகிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளை நடைபெறுகிற உயிர்த்தெழுந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், தேவ செய்தி, சாட்சி பகுதி, காணிக்க பகுதி, சிறு பிள்ளைகள் வசன பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், நம் சபையார் அனைவரோடும், பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.